ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களே. மதியழகன் ஐயா வந்து கொஞ்சம் தாமதமா இணைவார் முதல் சொல்லியிருந்தாரு, ஒரு 8:30 மணிக்கு மேல. அது வரைக்கும் நம்ம மத்தவங்களோட பார்க்கலாமா? பார்க்கலாம் சுரேஷ். ஓகே, நன்றிங்க. ஓகே, நம்ம இந்த ஆரம்பத்துல எனக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இந்த மாதிரி ஒரு கதையை வந்து மாற்றி அமைக்கலாம், அதாவது அதோட முடிவை வந்து மாற்றி அமைக்கிறதா ஒரு இது பண்ணி கொடுத்த கையோட உங்களுக்கு தோணுன விஷயம் ஏதாவது இருக்கா? அதை கூட பகிர முடியுமா? நான் பேசலாமா? தாராளமாங்க. ஓகே, இது வந்து ஒரு சுவாரஸ்யமான பணிதான். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். சுரேஷ் வணக்கம். முதல்ல வந்து இது ஒரு சுவாரஸ்யமான பணி. ஏன்னா வழக்கமாவே எனக்கு வந்து இந்த ஒரு பழக்கம் இருக்கு. திரைப்படங்களுடைய முடிவு வந்து இப்படி இல்லாம இப்படி இருந்தா எப்படி இருந்திருக்கும். ஒரு மௌன ராகம் வந்து கடைசி வரைக்கும் அவங்க சேராம போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்ப 3ஆம் பிறை வந்து அவ்வளவு சோகமா ஏன் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் திரைப்படங்களை மாத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது, கதைகள்லயும் அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்போதுமே உண்டு. ஆனா என்னன்னா, நீங்க முதலாவது பணியே வந்து பெரிய வெடிகுண்ட கையில குடுத்துட்டீங்க. ஏன்னா இது வந்து மிக நீண்ட காலமா கதைகளுடைய வேற யாரும் பேசுறாங்களா? இல்ல. இல்லைங்கய்யா. கதைகள் கதைகளுடைய தாய் வீடு மாதிரியும், சிறுகதைன்னு வந்தா இது ஏற்படுத்திய சமூக புரட்சிய பத்தி திரும்ப திரும்ப பேசுற ஒரு கதையாகவும் பரவலா அறியப்பட்ட ஒரு கதைய, அதுவும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அவருடைய இருப்ப தவிர்த்து நம்ம தமிழ் இலக்கியத்தையே இப்ப எழுத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையுடைய கதையோட முடிவ எப்படி மாத்துறதுன்ற ஒரு சின்ன தயக்கம் ஒண்ணு வந்துச்சு. ஆனா ஆனா நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். இந்த கதைய வந்து மாத்தணும் அப்படின்னு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். ஆனா சும்மா தமாசுக்கு சொன்னேன் இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா அது உண்மையாவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் சுரேஷ். நன்றிங்கய்யா, கருத்துக்கு நன்றி. வேற யாராவதுக்கு தோணுச்சா ஒரு தயக்கமோ, இல்ல தயக்கம் இல்லைனாலும் இல்ல வேற ஏதாவது உணர்வு இருந்துச்சா நம்ம இந்த கதையை மாத்த போறோம்ன்றப்ப? ஏன்னா இந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு நம்ம தொடர்ந்து போறப்ப. வேற யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்கக்கா. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையோட முடிவு உண்மையிலே மாத்தணும் அப்படின்னு தோணுதுதான். ஆனா ஜெயகாந்தன் உண்மையிலே எவ்வளவு பெரிய எழுத்தாளர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்து அந்த காலகட்டத்துக்கு அவர் அந்த முடிவு சொன்னது சரியாக இருந்திருந்தாலும், இன்றைய காலகட்டத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் என்ன என்ன நடக்கும்னா, இங்க வந்து ஒரு ஆணை மட்டும்தான் வந்து குறை சொல்லி, அதாவது இப்ப அந்த தாயை வந்து ஒரு ம ஆணை மட்டும்தான் குறை சொல்றாங்க. மகள வந்து எப்படியாவது காப்பாத்திக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ இந்த மாரி சூழல்ல வந்து தவறுகள் எங்க நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து, இந்த கதையோட முடிவுல ஒரு மாற்றம் வந்தா, அது ஒரு வேற மாதிரியான ஒரு புரிதல குடுக்கும் அப்படின்னு நினைச்சு தான் கதைய மாத்தணும்னு நினைச்ச முடிவ மாத்தி எழுதியிருப்போம். பார்ப்போம். ஓகே, நன்றிங்கக்கா. தொடர்ந்து வேற யாராவது இருக்கீங்களா? பேசுறது விளங்குது தானே? கேக்குதுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். 8:30 மணின்னு போட்டிருந்தாங்களா? 8:30 மணின்னு போட்டிருந்தாங்களா? கொஞ்சம் தவறுதலா அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயும் போல 8 மணி ஆரம்பிப்போம்ல. தவறுதலா இருந்திருக்கும். நான் 8:30 மணி வரைக்கும் காத்திருந்து கதையை படிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே. எடுக்கும்போது பாக்குறேன் இணையலாம் அப்படின்ட்டு இருக்கு. இந்த இந்த அதனாலதான் நான் கதைய மாத்துறேன் அப்படின்னு சொல்லி போடல. இப்ப சிவா சொன்ன அது காந்தி சொன்ன மாதிரிதான் பெரிய எழுத்தாளரோட முடிவை நம்ம எப்படி போய் மாத்துறதுன்ற ஒரு சிக்கல் இருக்கும். 2வது இந்த இந்த கதைய பார்க்கும்போது, இந்த காலத்துக்கு இது ஏற்புடையதா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா போயிட்டு ஒரு சாமி மேடையில வச்சு திருநூற போட்டு, அதெல்லாம் இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது சரியா வராது. அப்போ அந்த கதையின் முடிவ மாத்தி எழுதணும் அப்படின்னு சொன்னா, அந்த கதைய பாதியிலிருந்தே மாத்திக்கிட்டு வர வேண்டிய பாதியில, முக்காவாசியிலிருந்தே மாத்திக்கிட்டு வர வேண்டிய சூழல் இருக்கும் இந்த கதையில. அதத்தான் நானு பார்க்குறேன். ஆனா தைரியமா கதைய முடிவ மாத்தலாம் அப்படிங்கிற போடுற அளவுக்கு நம்ம இல்ல. இப்பதான் ஒரு புக்கு போட்டாங்க, அதுக்குள்ள ஆடுறாங்கன்னு வந்துரும். அதனால வந்து நானு கேட்டுக்கிட்டு அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா ஒரு நெருடல் இருக்குதான். கொஞ்ச காலத்துக்கு முன்ன படிச்ச கதை. ஆனா ஒரு நெருடல் இருக்குதான். இப்படி எல்லாமா வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நெருடல் இருக்கு. நன்றிங்க. ஓகே, நன்றிங்கம்மா. அடுத்து அக்கா ஏதாவது கருத்து இருக்காக்கா?
டீச்சர் சொன்னாங்களே இப்பதான் ஒரு புத்தகம் போட்டாங்க அதுக்குள்ள பேசுறாங்களா? அப்படிலாம் கிடையாது டீச்சர். நம்மளுடைய கருத்துக்கு என்னைக்குமே சுதந்திரம் உண்டு. அதனால நம்ம வந்து புத்தகம் எழுதியிருக்குமா, எழுதலையான்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு படைப்பாளியா நம்ம எப்படி கவனம் செலுத்துறோமோ, அதே போல ஒரு வாசகனாவும் நம்மளுடைய கவனத்த நம்ம வந்து சிதறாம வச்சிருக்கணும். நமக்கு அது போதும். ஆனா இந்த கதையில வந்து நான் முடிவ மாத்தணும்ன்றத வந்து, அதோட முடிவிலேருந்து தான் நான் பார்த்தேன். ஏன் முடிவிலேருந்து பார்த்தேன்னா, அங்க ஜெயகாந்தன் வந்து ஒரு குழு குடுத்திருந்தாரு. அந்த குழுவ படிச்சுட்டு தான் வந்து உண்மையிலேயே இந்த கதையோட முடிவ மாத்தணும்னு அங்க தான் தோணுச்சு அது. ஓகே, நன்றி. டீச்சர் தமிழ்செல்வி டீச்சர் உங்களுக்கு ஏதாவது இருக்கா டீச்சர்? கருத்து ஏதாவது ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு தோணுச்சா? வணக்கம். வணக்கம். உண்மைதான் ஐயா சொன்ன மாதிரிதான். அவ்வளவு பெரிய ஜெயகாந்தன் ஐயா எழுதிய அந்த முடிவை நம்ம மாத்திரமே அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா, திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம வேற ஒரு இதுக்கான முடிவு எல்லாம் வேற மாதிரிதான் அமைச்சிருக்கோம். ஆனா அவர் துணிஞ்சு இப்படி ஒரு முடிவை வந்து கொடுத்திருக்காரு. அதனால உண்மையே எனக்கும் அந்த முடிவுக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியும். நானும் கடைசி நேரத்துலதான் எழுதினேன். அப்படிதான். ஆனா இப்ப என்ன செய்வாங்கன்னா, பெண் பிள்ளைகள் அடுத்து வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி இப்படி ஒரு முடிவு இருக்கும்போதே இவர் துணிஞ்சு ஒரு முடிவு கொடுத்தது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆஹ் இந்தியாவே அந்த என்ன சொல்லலாம்னா எல்லாரும் சர்ச்சைக்குரிய ஒரு இதா அந்த கதை அந்த காலகட்டம் வந்து அமைஞ்சது. இன்றைய காலத்துல வந்து இப்படி இருக்குமா அப்படின்னு தெரியல. நன்றி. நன்றிங்க டீச்சர். ஓகே, எல்லாருடைய கருத்துக்கும் நன்றி. இப்ப இது கொடுத்தது காரணம் என்னதுன்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரியலன்னா இது ஒரு புதிய ஒரு நாலேஜா நீங்க எடுத்துக்கங்க. தெரிஞ்சிருந்தா இன்னும் சிறப்பு. இந்த சிறுகதை வந்த கையோடையே இது வந்து ஆனந்த விகடன்ல வெளியாகின ஒரு சிறுகதைன்னு சொல்லியிருந்தாங்க அந்த காலகட்டத்துல. 1960 காலகட்டத்துல 66 அந்த மாதிரி. அப்ப வெளியிடப்பட்ட ஒரு சிறுகதை இது. பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. பின்ன வந்து எந்த இடத்துல எதிர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பின்னாடி ஒரு கேள்விகள் இருக்கு, அங்க பார்க்கலாம். அப்படி எதிர்ப்பு வரும்போது அந்த முடிவை வந்து மாற்றி அமைச்சாரு நம்ம ஜெயகாந்தன். எங்க மாத்தினாருன்னா, அவர் வந்து மாற்றி அமைக்கும் போது வெறுமனே மாற்றி அமைக்கல, மாற்றி அமைச்சா என்ன நடக்கும்ன்றத வந்து விரிவா ஒரு நாவல்ல சொல்லிட்டு போனாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள் சொல்லிட்டு ஒரு நாவல். இப்ப நான் அந்த நாவல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது இந்த நம்ம இந்த திறனாய்வுக்கு இந்த கதை கொண்டு வந்தோம்ல, அக்னி பிரவேசம், இதோட ஒரு தொடர்ச்சியா தான் அதை பாக்குறாங்க. அப்ப அவர் வந்து அந்த முடிவை மாற்றி அமைச்சிருக்காரு. இன்னொரு அது மட்டும் இல்லாம அவருடைய நேர்காணல்ல அவர் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய கதை வந்து மக்களை சிந்திக்க வைக்குது. இப்படி ஒரு திருப்புமுனையில பார்க்கலான்ற ஒரு விஷயத்த யோசிக்க வைக்குதுன்னா, அதுக்கு அவர் வந்து அதை ஒட்டி வந்து கர்வம் கொள்வாரு, சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அதுதான் எனக்கு ஒரு தூண்டுகோலா இருந்துச்சு. இந்த கதையை வந்து நம்ம இப்படி செய்யலாம். அதாவது வந்து நம்ம மாற்றி அமைக்கலாம். மாற்றி அமைக்கிறது இங்க என்னதுன்னா பயிற்சிக்காக, நம்முடைய இடுப்பணிக்காக. ஏன் மாற்றி அமைக்கிறோம்னா, மாற்றி அமைக்கப்பட்ட கதைகளை தான் இன்னைக்கு நம்ம திறனாய்வு செய்ய போறோம். எப்படி அவங்களுடைய பார்வை இருக்கு, அந்த பார்வையை வந்து நம்ம எந்த ஒரு திறனாய்வு அணுகுமுறையை வச்சு நம்ம அணுகலாம் அப்படின்னு சொல்றதுதான் இன்னையோட பாடமா இருக்க போதும். சரிங்களா? ஓகே, இது வந்து கூடுதல் தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா சிறப்பு. ஓகே, உங்களுக்கான கேள்விகள் தெரியுதான்னு பாருங்க ஸ்கிரீன்ல. அடுத்த ஸ்லைட் மாறுதா இல்ல? ஓகே, மாறிடுச்சா? இல்லையே, வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். ஓகே, இந்த இப்ப அடுத்து பாருங்க. இதுதான் இப்ப உங்களுக்கான கேள்வி. கதை முடிவில் ஏன் விமர்சனங்கள் வந்தன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? யாராவது ஒரு ஆள், இது ரொம்ப அப்படியே ஒரு கலந்துரையாடல கொண்டு போவோம். நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகளை வரிசையா அடுக்கியிருக்கேன் உங்களுக்காக. இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஏன் இந்த கதை வந்து முடிவு வந்து விமர்சனம் ஆயப்பட்டிருக்கு? அந்த காலகட்டத்துல பெரிய விமர்சனம் ஆனுச்சு. யார்கிட்டயாவது பதில் இருக்கா? வணக்கம் சுரேஷ்.
சொல்லுங்கய்யா. ஓகே, சரி. என்னுடைய வாசிப்பு அனுபவமும் இந்த கதையை பற்றிய என்னுடைய புரிதலும் வைத்துமே நான் சொல்றேனே. இது ஓரளவு அந்த காலகட்டத்துல 60களோட பிற்பகுதியில இந்த கதை வந்தப்ப முதல்ல தமிழ் செல்வி டீச்சர் சொன்னது போல பலவிதமான அடக்குமுறை, பலவிதமான பிற்படுத்தப்பட்ட போக்குகள்லாம் ஏறக்குறைய முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட பெண்களுடைய வாழ்வு நிலை, அவங்க வந்து ஒரு ஒரு கற்பு இழப்புக்கு பிறகு அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற சூழல்கள் பற்றியெல்லாம் பெரிய மாற்றம் எல்லாம் மறுமலர்ச்சி எல்லாம் வராத ஒரு காலகட்டத்துல அவர் வந்து இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு பெண்ணை வந்து வெறும் தண்ணியை ஊத்தி சுத்தம் பண்ணிட்டாருங்க இல்லையா அவங்க அம்மா. அந்த அந்த அடிப்படையில இது வந்து இந்த கதை சொல்லும் பாணியே வந்து இந்த பிராமண குடும்ப பின்னணியில தான் வரும், குழந்தை அப்படின்னு அழைக்கிறதுல இருந்து. அப்ப அதை வந்து அவ்வளவு இயல்பா அப்படி ஒரு விஷயத்த வந்து மாத்திர முடியுமா? ஒரு தண்ணியை ஊத்தி கழுவிட்டா முடிஞ்சா அப்படின்ற அடிப்படையில அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட இருந்து ஒரு பெரிய விமர்சனம் வந்ததா நான் நினைக்கிறேன். கதையோடைய முடிவை கூட நம்ம பார்த்தோம்னா ஏறக்குறைய அந்த அந்த பொண்ணை வந்து அதுக்கு மேல எதுவுமே செய்ய வேணாம், முடிஞ்சு இதோட இதை பத்தி யோசிக்காத, இதை பத்தி பேசாதுன்னு அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வந்து அப்படி ஒரு சின்ன ஸ்கேல்ல முடிச்சிட முடியுமா அப்படின்ற அடிப்படையிலையும் விமர்சனம் வந்திருக்கலாம். ஓரளவுக்கு வந்தது இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட இருந்து. ஆனா நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன அந்த புரட்சிகரமான கருத்து என்னன்னு சொன்னா, முதல்ல வந்து தீய அள்ளி போட்டுடலாமான்னு நினைக்கிற அந்த அம்மா, தீய அள்ளி போட்டா வந்து என்ன பெருசா மாறுதல் நடந்துற போது, நம்ம அள்ளி போடுறது தண்ணீரா இருந்தாலும் என்ன நினைச்சு நம்ம எதை செய்யணும்ன்றது முக்கியம்னு அவங்க தண்ணியே ஒரு அக்னியா நினைச்சு அந்த குழந்தைய சுத்தம் பண்றது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்துல உண்மையாவே வந்து இது ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அதுதான் காரணமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் விமர்சனம். ஓகே, நன்றிங்கய்யா. இதை தவிர்த்து இந்த இந்த கருத்து இல்லாம வேற ஏதாவது கருத்து, புது கருத்து வச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது யோசிக்கிறீங்களா? வணக்கம் ஐயா. இப்ப தண்ணினா நம்ம இந்தியர்களுக்கு வந்து அது ஒரு தீர்த்தம் மாதிரிதான். இப்ப எப்படி தீய வந்து நம்ம தண்ணி வச்சுதான் நம்ம அணைக்கிறோம். ஒரு அப்படிப்பட்ட அந்த தீய வந்து நம்ம தண்ணியாலதான் அணைக்க முடியுது. இவங்க வந்து இந்த ஒரு தீட்டு அப்படின்னு நினைச்சு தண்ணி ஊத்தி செய்யறது வந்து தீட்டு, இதெல்லாம் தீயே அணைக்கிறோம். ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அத இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு எனக்கு மனசுல படுது. அந்த மாதிரி. நன்றிங்க டீச்சர். அடுத்த அக்கா காந்தி முருகன் அக்கா. ஓகே, என்னுடைய பார்வையில நான் வந்து ஏன் இந்த கதை வந்து ஒரு அந்த கதையில வந்து அவர் சிறுமின்னு குறிப்பிட்டிருக்காருல்ல, அங்கேருந்து தான் வந்து எனக்கு இந்த கதையோட பார்வையில வந்து ஒரு மாற்றம் வந்தது. அவர் அங்க சிறுமின்னு குறிப்பிட்ட அந்த விஷயத்துக்கும், இந்த கதையோட முடிவுல வந்து தாய் வந்து தன் மகள வந்து ஒரு வளர்ச்சியுற்ற பெண்மையின் நிறைவா வந்து பிரகாசிப்பதாக வந்து இந்த தாய் கண்டு கொண்டாள். அப்படின்னு சொல்றப்ப வந்து, அந்த பெண் வந்து சிறுமி என்று முதல்ல குறிப்பிடும்பொழுது, வாசிக்கிறவங்க அத்தனை பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த பெண் வந்து ஒரு சின்ன பிள்ளை தான் அப்படின்னு. ஆனா இல்ல. ஏன்னா கதைகள்ல வந்து அவள் தனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து அவளால வந்து உணர முடியுது. அது என்னான்னு அவளுக்கு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது, அங்க வந்து சிறுமின்னு குறிப்பிட்டு வரும்பொழுது, அதுவே ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றிங்க. ஓகே, இது ஏன் நம்ம சொன்னோம்னா, இந்த தலைப்பையொட்டி இந்த கதையொட்டிய பார்வை வந்து நம்ம இன்னும் விரிவாக்குறதுக்கு நீங்க சொன்ன எல்லா கருத்தும் வந்து சரியான கருத்து. ஏன்னா அது அடிப்படையில தான் வந்து நிறைய வந்து எதிர்ப்புகளை சந்திச்சு, விமர்சனம் சொல்றதை விட எதிர்ப்புகள் அதிகமா வந்துச்சு. அப்ப ஒரு எழுத்தாளரை மீண்டும் அந்த கதை முடிவை மாத்தி ஒரு விஷயத்த கொடுக்க முடியுதுன்னா, அப்ப அந்த அந்த இடத்துல அந்த சூழல் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அழுத்த நிலைக்கு வந்து தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் இந்த இடத்துல. அதனாலதான் ஏன்னா இந்த இடத்துல விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டதே அந்த கதையோட முடிவுதான். அந்த இடத்துலதான் அப்பதான் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு முடிவை எடுத்து நம்ம மாற்றி அமைச்சு அதை விமர்சிக்கலாம்ன்றதுதான் இன்னையோட நம்ம பாடத்தோட நோக்கமா இருக்கு. அடுத்த ஒரு கேள்வி, இதுக்கு யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்களா இந்த கதையில, ஜெயகாந்தன் எழுதிய இந்த கதையில திறனாய்வாளர்கள் வந்து என்னைக்குமே வந்து இவர் பெரிய எழுத்தாளர், இவர் சின்ன எழுத்தாளர் நம்ம இந்த மாதிரி யோசிக்காம நடுநிலையில நின்று நம்முடைய அறிவுக்கு என்னப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலையில நின்று பாக்குறதுதான் நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கு திறனாய்வாளர்களா இருக்கும்போது. அப்ப இந்த இடத்துல ஜெயகாந்தன்றது அவரை பார்க்காம
நீங்க நினைக்கிறீங்களா அங்க கொடுக்கப்பட்ட அல்ல அந்த அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாம் அவங்க முழுமையா ஆயிட்டாங்க, அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப சரியா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதுல வந்து இல்லன்னா யாராவது பதில் சொல்லுங்க. இல்ல எனக்கு இதுல வந்து கொஞ்சம் இது எங்கேயோ சரியில்லாத மாதிரி இருக்கு, இன்னும் முழுமை அறைய செஞ்சிருக்கலாம் இந்த கதாபாத்திரத்தை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே. சுரேஷ், நான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இப்ப முதல்ல வந்து நம்ம அக்கா சாந்தா அக்கா சொன்னது போல, இப்ப எந்த ஒரு படைப்புமே கவிதையா இருக்கலாம், கதையா இருக்கலாம். நம்மளுடைய படைப்பு ஒரு காலகட்டத்துல அது வரும்போது பெருசா தெரிகிற ஒரு படைப்பு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதை வாசிக்கும் போது அதுல இருக்கிற பல பிரச்சனைகள் தெரியும், பல தவறுகள் தெரியும், குறைகள் தெரியும். இப்ப அக்கினி பிரவேசத்தை கதை நல்லா இல்லைன்னு சொல்லி நான் சொன்னேன்னா நூலிலையில இருந்து என்னை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல்லாம் பிறந்துரும். ஏன்னா ஜெயகாந்தனுடைய கதை அது. மூவாவுடைய பல கதைகள் இப்ப படிச்சு பார்க்கும்போது இவ்வளவு லெங்தா இந்த கதையை கொண்டு போனோமான்னு கூட தோணுது நமக்கு. இந்த நாவல இப்படி இவ்வளவு சுத்துறாருன்னு. ஆனா அந்த காலகட்டத்துல அவங்களுடைய படைப்பு, அது அவங்களுடைய குழந்தை என்னும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்றதுதான் நல்லது பாருங்க. இப்ப இந்த கதையை நிஜமாகவே நான் இந்த மறு வாசிப்புக்கு உட்படுத்தும் போது, இது ஏற்கனவே பல முறை நான் அங்கங்க பகுதி பகுதியா படிச்சிருக்கேன், முழுசாவும் ஒரு 2, 3 தடவை படிச்சிருக்கேன். பகுதி இத வந்து இப்ப மறுவாசிப்புக்கு உட்படுத்தும் போது இந்த கதையில சில சிக்கல்கள் இருக்கிறத நானுமே பாக்குறேன். இது வந்து ஒரு ஒரு முழு நிலையா சில இடங்கள்ல வந்து இந்த கதை முழுமை பெறாம இருக்கு அப்படின்ற டோன் எனக்குமே வந்துச்சு. சிலதை வந்து ரொம்ப லெங்தா வளர்த்துக்கிட்டு போனாரு கதை சொல்லும் பாணியில. சில கதாபாத்திரங்களும் குழப்பமா இருக்கக்கூடிய சூழல். அதுல ரொம்ப முக்கியமானது இப்ப காந்தி சொன்ன மாதிரி அந்த சிறுமின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தணும். அந்த பொண்ணுக்கு ஒரு பருவ பொண்ணு அனுபவிக்கிற எல்லா இன்பமும் தெரியுது, எல்லா நுகர்வுமே இருக்கு காருக்குள்ள. ஆனா அது சிறுமின்னு அறிமுகப்படுத்துறது கடைசியா வந்து அது வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு 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 பருவ பெண் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பொண்ணு, ஒரு காலேஜ் பொண்ணு பாதிக்கப்பட்டா எப்படி அம்மா பதற்றப்படுவாங்களோ அந்த மாதிரிதான் காட்டியிருக்காங்க. ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கதையில அந்த ஆண் வராரு இல்லையா, அந்த கார் ஓட்டி, எனக்கு அவரு கேரக்டர் வந்து உண்மையாவே ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அவரை வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு முழுக்க முழுக்க அவர் வில்லன் தான் வச்சுங்களேன். அவர் வந்து உதவின்னு கேட்ட ஒரு பொண்ணை வந்து கார்ல ஏத்திக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த பொண்ணை நாசப்படுத்துறது கூட எந்த அளவு நாசம்னு கூட கதையில பெருசா விளக்கப்படல. கட்டி அணைக்கிறாருன்றதோட முடிஞ்சு பாருங்க. எனக்கு அதுவும் கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. ஓகே. கடைசியா பார்த்தா அவரு வந்து செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு, இதை செஞ்சிருக்கணுமான்னு நினைக்கிறாரு. அவரு ஏதோ ஒரு பச்சாதாபத்துக்கு உட்படுத்தி ஒரு வழக்கமா ஒரு இளைஞன் இப்படித்தானே தப்பு பண்ணுவான்ற மாதிரி அந்த கேரக்டரை கடைசியா கொஞ்சம் ஒரு மாதிரியா வளவளன்னு காட்டின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா அந்த அம்மா கேரக்டர், இந்த ஒட்டுமொத்த கதையுடைய நாயகி அந்த அம்மா தான். அவங்கதான் வந்து ஒரு பெரிய சமூக புரட்சியை நடத்துறாங்க. அந்த அம்மா இப்ப பிறகு நீங்க முடிவுகள் மாற்றி அமைக்கப்பட்ட என்னுடைய சில விஷயங்களுக்கு பார்க்கும்போது கூட அவங்கள வந்து ரொம்ப காரமான ஒரு ஆளாதான் கதையில அவங்க காட்டிக்கிட்டே வராரு. ரொம்ப பக்குவமான, ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு ஆளு அவங்க அம்மா. இந்த பொண்ணை வந்து இப்படியே நம்ம கொண்டுட முடியாது, இதை கொண்டுட்டா என்ன ஆகுறதுன்ற நினைப்புல இருக்கிற ஒரு அம்மா. ஆனா அந்த குற்றத்தை மூடி வைக்கிற ஒரு மனநிலையோட தான் முடிக்கப்படுறாங்களே தவிர, இன்னும் ஒரு படி அவங்கள வார்த்து எடுத்திருக்கலாம். அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் துணிச்சலான ஒரு பொண்ணா, இன்னும் கொஞ்சம் அவனை மறுபடியும் பார்த்தா அது அந்த மாதிரி ஏதாவது செருப்பால் அடின்னு ஏதாவது அந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் இதுதான். ஆனா வந்து அந்த உணர்வு மிக்க ஒரு அம்மாவை அவங்களை காட்டல. கடைசியா அவங்க வந்து நாளைக்கு மத்த குடும்பத்துல இந்த மாதிரி வந்தா நானும் இப்படித்தானே பேசுவேன்ற மாதிரி ஒரு வசனம் ஒண்ணு சொல்றாங்க. அப்ப அவங்களோட கேரக்டருக்குள்ள என்னமோ ஒரு குழப்பம் இருக்கு. அது முழுமை பெறலன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் எனக்கு இந்த 3 கேரக்டர்ல இருக்கிற பிரச்சனை. ஓகே, ரொம்ப நன்றிங்க. இது ஏன் நம்ம கேட்கிறோம்னா, இது இப்படிதான் நம்ம திறனாய்வு செய்யறோம். நம்ம நார்மலாவே நம்ம திறனாய்வு செய்யும்போது, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப அந்த கதாபாத்திரம் வந்து முழுமை பெறுதா, அந்த கதாபாத்திரத்தோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம், இதெல்லாம் திறனாய்வுல அங்கங்க உள்ள அணுகுமுறை. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அணுகுமுறையை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்கல, பல அணுகுமுறை நம்ம பார்க்கிறோம். அது எந்த அளவுக்கு இந்த கதையில எங்கெங்கெல்லாம் பொருந்துதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? கடைசி ஒரு கேள்வி, இதுக்கு யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க முடிஞ்சா. கதையின் முடிவால் உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகள் என்ன? ஏதாவது ஒரு இது பெரிய இம்பாக்ட் எனக்கு கொடுத்துச்சு இந்த இடத்துல மட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் எதிர்பார்க்கிற பதில் வந்து அவங்க அம்மா தண்ணி கொட்டினது. அதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா? சொல்லுங்கக்கா. இந்த இந்த கதையோட முடிவுல வந்து ஒரு பெண்ணோடைய வந்து உளவியல் வந்து முழுமையா பேசப்படல அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே. ஏன்னா இங்க ரொம்ப வந்து நன்றிக்கா இதை எல்லாரோட ஹைலைட் பண்ணதுக்கு. எல்லாரோட பார்வையில வந்து அந்த ஆண் தவறா இருக்கலாம், இல்ல அந்த அம்மா கேரக்டர் வந்து அவங்க அந்த தண்ணி ஊத்துனது தவறா இருக்கலாம். ஆனா உண்மையான ஒரு பெண்ணோட உளவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து இங்க வந்து பேசப்படல அப்படின்றது என்னுடைய பார்வை. நன்றி நன்றிக்கா. நல்ல நல்ல பார்வையா இருக்கு நம்மளோட. அடுத்து வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா இந்த கேள்விகளுக்கு? இல்லைன்னா நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு இன்னைக்கு. இல்லைன்னு நம்புறேன். ஓகே, முதல் முடிவு. யாராவது ஒரு ஆள் வந்து வாசிக்கிறீங்களா இத? ஏன்னா இப்ப நானே எல்லாத்தையும் வாசிச்சேன்னா அது கொஞ்சம் மோசமா இருக்கும். நம்மளே ஒரு ஒரு ஆள் மாறி மாறி வாசிச்சுக்கலாம். 4 கதைகள் இருக்கு. 4 கதை முடிவு இருக்கு. நான் யாரு எந்த எழுத்தாளர்னு சொல்லல. நானே ஒரு ஆள் ஒரு கதைக்கு தேர்ந்தெடுக்கிறேன். அந்த கதையை நீங்க வாசிங்க. பின்னர் வந்து இந்த கதையை ஒட்டி எந்த இடத்துல வந்து இது சரியா கேள்விகள் இருக்கலாம் பின்னாடி நமக்கு. அந்த கேள்வியை ஒட்டி நம்ம இந்த திறனாய்வு அணுகலாம். ஓகே, நான் உங்களுக்கு திறனாய்வு கருவின்னு சொல்லி நான் உங்களுக்கு தரேன் சில கேள்விகள். அந்த கேள்வியை ஒட்டி இந்த முடிவை வந்து நம்ம கொஞ்சம் ஆராயலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆராயலாம். சரிங்களா? யார நம்ம வாசிக்க சொல்லலாம்? சிவாயா, நீங்க வாசிக்கிறீங்களா ஐயா? வணக்கம், விளங்குதா நான் பேசுறது? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இதை வாசிக்க முடியுமா ஐயா நம்ம எங்களுக்காக? முடியும். ஓகே. அவள் கல்லூரிக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கையில் அம்மாவின் பார்வை ஜாடையிலே முந்தைய நாளின் சத்தியத்தை நினைவுறுத்தியது. என்னடி பொட்டியில அலசிண்டு இருக்க? தலையசைக்க கூட அவள் துணியவில்லை. தன்னிடம் இருந்த அழகான தாவணி ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டு உயர இருந்த சிறு கண்ணாடியில் எக்கி எக்கி பார்த்து கழுத்திலிருந்து தன் விரல்களால் தடவி மார்புகளிடத்தில் வந்து விடுக்கென்று கைகளை பின்வாங்கி கொண்டார். புத்தகங்களை எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டு கல்லூரி சாலையில் நடக்கலானார். மெதுவாக நடந்து கொண்டிருக்க இரு தெருவெங்கும் நிறைந்த மரங்கள் அவளை உற்று நோக்குவதாக உணரத் தொடங்கினார். முகத்தில் படர்ந்திருந்த மாற்றத்தை சிந்தைக்குள் நுழைப்பதில் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியிருந்தார். தன் நடையில் மாற்றமில்லாது கடந்து கொண்டிருந்த வாகனங்களை ஓரக்கண்ணால் நோக்கி கொண்டு விரல்களை பின்னிக் கொண்டிருந்தார். திடீரென கார் ஒன்று அவள் முன் வந்து நிற்க சற்று தயக்கத்தோடு தலை நிமிர்ந்து பார்க்க கல்லூரி மாணவி ஒருத்தி இறங்கி சென்று கொண்டிருந்தார். எந்த ஒரு சலனமும் இன்றி உள்ளிருப்பவன் யார் என்று பார்க்க டிரைவர் தொப்பி அணிந்திருந்தவாறு அப்பக்கம் முகத்தை திருப்பி இருந்தார். மீண்டும் அவளது விரல்கள் கழுத்திலிருந்து தடவியவாறு புத்தகங்களின் இடுக்கில் நுழைந்து கொண்டன. கால்கள் நடக்க ஆரம்பித்தன. சரி, கொஞ்ச நேரம் இருங்க. சரி, ஓகே. இந்த கதையை நம்ம வந்து முதல்ல நம்ம இப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், நம்ம எப்படி கொண்டு போகலான்னுட்டு. நம்ம கிட்ட 4 கதைகள் இருக்கு. 4 கதைகளை ஒவ்வொன்னையும் படிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து அலசி ஆராய்வோமா, இல்ல ஒரு கதையை படிச்சுட்டு அதை திறனாய்வு செஞ்சுட்டு அடுத்தடுத்து போவோமா? இதுவே நம்மளால இன்னைக்கு 9 மணிக்குள்ள முடிக்க முடியலன்னா அடுத்த வகுப்புல நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பரிந்துரை? சுரேஷ், ஓகே. என்னன்னா நான் முதல்ல இதை கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம இந்த கதையை திறனாய்வு செய்ய போறது இந்த கதையோட முடிவு சரியா இருக்கா இல்லையான்றதா, அல்லது இந்த இந்த முடிவுல இருக்கக்கூடிய கூறுகள், இந்த முடிவுல இதெல்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்றதா? இதெல்லாம் பார்த்து இங்க சரி தவறு இல்ல. இந்த கதையை வந்து நம்ம சரி தவறு நம்ம யோசிக்க போறதே கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கு, இந்த விஷயம் எல்லாம் இருக்கு, இது இந்த கோணத்துல நம்ம பார்க்கலாம், இதனால என்ன ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், அந்த காலத்துக்கு இப்படி எழுதியிருந்தா இல்ல இப்ப இப்படி எழுதி இருக்கிறதுனால என்ன ஒரு பெரிய உணர்வு மாற்றமா, இல்ல கருத்து ஏதாவது பெரிய ஒரு கருத்து மாற்றத்தை அதாவது இந்த கதைக்கு இது பொருத்தமா இருக்குன்றதை நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? இல்ல கதைக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னா என்னுடைய பரிந்துரை ஒரு கதையாவே முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமா நமக்கு தான் கூறு இருக்கு இல்லையா? ஓகே சரி. இப்ப வந்து நான் வந்து இந்த கதையை எல்லாம் கேட்டிருப்பீங்க ஐயா படிக்கிறத பார்த்து. நான் வந்து இப்ப வந்து உங்களுக்கு கருவின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்கியிருக்கேன், திறனாய்வு கருவின்னுட்டு. இதை நான் வேற எப்படி அழைக்கிறதுன்னு தெரியல. இந்த கேள்விகளை வந்து தெரியுதா உங்களுக்கு? கேள்விகள் எல்லாம் இந்த கேள்வியா வழிகாட்டலா வச்சு நீங்க வந்து கேட்கலாம். இதுக்கு அப்பாற்பட்டும் கேட்கலாம். உங்கள்ட்ட இன்னும் சிறப்பான கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த கேள்வி அந்த நம்ம சொன்னல அந்த முடிவு, அந்த முடிவுக்கு வந்து எது பொருத்தமா இருக்கும்னு கேட்டு அதை நீங்க நம்ம ஆராயலாம். யார் இது முதல்ல முயற்சி செய்யறா? இல்ல, எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? இதுல ஏதாவது ஒரு கேள்வியை வைத்து அந்த அந்த முடிவை நம்ம ஆய்வு செய்ய போறோமா? ஆமா, அந்த முடிவு வந்து நம்ம திறனாய்வு செய்ய போறோம். இந்த ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு அணுகுமுறைய உள்ளடக்கியது.
சரிங்களா? இங்க பெண்ணிய அணுகுமுறை இருக்கு, சமூகவியல் அணுகுமுறை இருக்கு. நான் அது வெளிப்படையா இங்க சொல்லல. வெறும் கேள்விகளை வச்சு எப்படி நம்ம அணுக போகிறோம் அந்த கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு வச்சுப்போமே, கதையில் காட்டப்பட்டுள்ள சமூக மரபுகள், விதிமுறைகள் அல்லது அநீதிகளை அநீதிகளின் முடிவு எவ்வாறு பிரதிபலிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்ப நம்ம பார்த்த முதல் முடிவுல எந்த அளவுக்கு அந்த விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து சேர்ந்திருக்கு இந்த இடத்துல. நம்ம இது வந்து சமூகவியல் அணுகுமுறைன்னுவாங்கல்ல, இந்த சமூகவியல் அணுகுமுறையின்படி இந்த சமூக மரபுகளோ இல்ல விதிமுறைகளோ சரியா சொல்லப்பட்டிருக்கா அந்த அந்த முடிவுல. நம்ம கதையை மொத்தமா நம்ம பார்க்க போறது இல்ல, அவங்க கொடுத்த முடிவுல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு கலந்துரையாடலா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படின்னா என்னுடைய கருத்து என்னன்னா சுரேஷ், அப்படின்னா அந்த முடிவு முதல்ல புரிந்து கொள்ளப்படணும். நீங்க முதல்ல அந்த ஒரு முடிவு ஒரு வாட்டி காட்டுங்களா? ஏன்னா அது நான் வாசிச்சேன், ஆனா நான் அதை உள்வாங்கல இன்னும். அது அவங்க சரிங்க, என்ன சொல்ல வராங்க பிரச்சனை இல்ல. அப்படின்னு தெரியல. ஓகே, இதான் முடிவு ஒன்று. ஓகே, சரிங்க, கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. ஓகே, எல்லாரும் வாசிச்சுக்கோங்க இந்த நேரத்தை எடுத்து. வணக்கம். யாராச்சும் வாசிக்கலாமா? ஏன்னா என் போன் வந்து ரொம்ப சின்னதா ஸ்கிரீன் தெரிய மாட்டுது. வாய்ப்பு இருக்கா? சரி, நான் யாராவது ஒரு வாசிக்கிறேன். இன்னொரு தடவை வாசிங்க. ஓகே, வாசிங்க. நான் வாசிக்கிறேன். ஓகே. அவள் கல்லூரிக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கையில் அம்மாவின் பார்வை ஜாடையிலே முந்தைய நாளின் சத்தியத்தை நினைவுறுத்தியது. சுரேஷ், இப்ப நானு புரிஞ்சுக்கிட்டே வாசிக்கிறேன். நினைவுறுத்தியது. என்னடி பொட்டியில் அலசிண்டு இருக்க? தலையசைக்க கூட அவள் துணியவில்லை. தன்னிடம் இருந்த அழகான தாவணி ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டு உயர இருந்த சிறு கண்ணாடியில் எக்கி எக்கி பார்த்து கழுத்திலிருந்து தன் விரல்களால் தடவி மார்புகளிடத்தில் வந்து விடுக்கென்று கைகளை பின்வாங்கி கொண்டாள். புத்தகங்களை எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டு கல்லூரி சாலையில் நடக்கலானாள். மெதுவாக நடந்து கொண்டிருக்க இரு தெருவெங்கும் நிறைந்த மரங்கள் அவளை உற்று நோக்குவதாக உணரத் தொடங்கினாள். ஓகே. முகத்தில் படர்ந்திருந்த மாற்றத்தை சிந்தைக்குள் நுழைப்பதில் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி இருந்தார். தன் நடையில் மாற்றமில்லாது கடந்து கொண்டிருந்த வாகனங்களை ஓரக்கண்ணால் நோக்கி கொண்டு விரல்களை பின்னிக் கொண்டிருந்தார். திடீரென கார் ஒன்று அவள் முன் வந்து நிற்க சற்று தயக்கத்தோடு தலை நிமிர்ந்து பார்க்க கல்லூரி மாணவி ஒருத்தி இறங்கி சென்று கொண்டிருந்தாள். ஓகே. எந்த ஒரு சலனமும் இன்றி உள்ளிருப்பவன் யார் என்று பார்க்க டிரைவர் தொப்பி அணிந்தவாறு அப்பக்கம் முகத்தை திரும்பியிருந்தார். மீண்டும் அவளது விரல்கள் கழுத்திலிருந்து தடவியவாறு புத்தகங்களின் இடுக்கில் நுழைந்து கொண்டன. கால்கள் நடக்க ஆரம்பித்தன. ஓகே, ஓகே, சரி, சரி. இதுல வந்து எனக்கு என்ன ஒரு ஹிண்ட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன்னா, இதை வந்து நம்ம உளவியல் அணுகுமுறை வழியில கூட நம்ம அணுகலாம். இதை இப்படிதான் அணுகணும்னு இல்ல, அணுகுனா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு தோணுது. வேற ஒரு அணுகுமுறை உங்கள்ட்ட இருந்தாலும் நீங்க சொல்லலாம். வேற யாராக்கும் அது கருத்து இருக்கா இந்த இடத்துல? ஏன் அந்த எழுத்தாளர் வந்து இதை வந்து இப்படி கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு முடிவை எதிர்பார்த்திருப்பாரு, இந்த ஒரு முடிவை கொண்டு வந்தாருன்ட்டு யாருக்காவது கருத்து இருக்கா? நம்ம கடைசி ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. முடிவு கதாபாத்திரங்களின் உள் மோதல்கள், ஆசைகள் அல்லது அச்சங்களை பிரதிபலிக்கிறதா? இது வந்து நம்ம உளவியல் அணுகுமுறையில இந்த கேள்வியை நம்ம கேட்கலாம். ஆமா, என்னுடைய கருத்து, நானும் அந்த கடைசியை தான் டிக் பண்றேன். அவங்க என்ன நினைச்சு இதை எழுதியிருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, அல்லது இந்த முடிவு எதை பிரதிபலிக்குதுன்னா, அந்த நடந்து முடிஞ்ச ஒரு பாதிப்புல என்னதான் வந்து அந்த தாய் தண்ணியை கொட்டி சுத்தப்படுத்திடுதா சொன்னாலும் கூட ஒரு ஒரு தனி மனுஷியா அந்த பொண்ணால நடந்த எதையுமே மறக்க முடியல. அந்த பொண்ணு வந்து இந்த விரல்களை கழுத்துல இருந்து எடுத்து மார்பை தொடும் போது டக்குன்னு வெடுக்குன்னு கையை பின்னால திரும்பிக்கிறதானது அந்த பொண்ணுக்கு அதுக்கு முன்பு நடந்த அந்த காரோட்டியால் நடந்த வன்முறை எல்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் வந்திருக்கணும். அதுதான் காட்டுது. ரெண்டாவது, மறுநாள் நடக்கும்போது கூட அந்த பொண்ணால வழக்கம் போல இருக்க முடியல. அந்த பயம், அந்த ஒரு உணர்ச்சி, இது வந்து சுரேஷ் முதல்ல சொன்ன மாதிரி திறனாய்வுல இருக்கிற ஒரு பகுதி மாதிரி உளவியல் ரீதியா இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கான, நம்ம மதியானம் கூட ஒரு சகோதரர் சிங் பத்தி ஒரு கதை எழுதியிருந்தார் இல்லையா? உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்ட ஆட்களால அவ்வளவு சீக்கிரமா அப்படி ஒரு தீர்வுல தங்களை சமன் செஞ்சுக்க முடியாது. தண்ணி எடுத்து கொட்டிட்டா அம்மாவுக்கு ஓகே, அம்மா வந்து நம்ப வச்சுட்டாங்க பொண்ணு. ஆனா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பிரச்சனை தொடரும் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க அந்த முடிவு எழுதியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, உண்மையாவே அருமையான கருத்து ஐயா. இப்ப இது இன்னொரு கோணத்துல நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன ஒண்ணு கூடுதலா சொல்லலாம்னா, அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுடைய
திருப்திக்காக அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனா அம்மா வந்து அந்த விஷயத்த அந்த பெண் வந்து அந்த மாதிரி அணுகிட்டு அந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட கையோடைய அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் இன்னும் அந்த பிள்ளையோட உளவியலை பாதிக்கதான் செய்யுது. அதை எப்படி அணுகணும்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு தெரியல. அது வந்து அது தெரியாம போயிருச்சு. அது செஞ்சிருக்க கூடாது என்ற ஒரு கருத்தை வந்து மறைமுகமா இதுல சொல்ற மாதிரி இருக்கு. அது எந்த ஒரு பயத்தை வந்து அந்த பெண்ணுக்கு உருவாக்கி இருக்கும். இதுவே வந்து அந்த அம்மா அங்க இன்னும் வேற மாதிரி ஏதாவது அந்த விஷயத்தை அணுகி இருந்தாங்கன்னா, பதட்டப்படாமையோ இல்ல அதிக கோவப்படாமையோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமையோ அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சிருந்தாங்கன்னா, அந்த பதட்டத்துல ஏதோ ஒரு வகையில குறைச்சிருக்கலாமோ, அந்த இடத்துல கொஞ்சம் பலமா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணமும் இந்த இடத்துல வருது. வேற யாருக்காவது ஏதாவது கருத்து இருக்கா? சொல்லுங்கக்கா. ஓகே. நான் வந்து இப்ப அந்த அம்மா வந்து ஒருவேளை அந்த பொண்ண வந்து அடிச்சிருந்தா, அந்த ஒருவேளை உடல்ல ஏற்படக்கூடிய அந்த காயங்கள் வந்து, அந்த அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த புதிய உணர்வு வந்து அந்த நேரத்திலே வந்து ஒரு தடைப்பட்டு போற அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உருவாகி இருக்கும். ஆனா அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, இருக்கிற சூழல வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா செய்யற மாதிரி அந்த பொண்ணு தலையில தண்ணி ஊத்தி சத்தியம் வாங்குறப்ப, அவளுக்குள்ள ஏற்பட்ட அந்த புதிய உணர்வுன்றது அவள விட்டு இன்னும் போகல. அப்ப அந்த உணர்வுல ஒரு புதிய உணர்வுக்குள்ள நம்ம இருக்கோம்னு சொன்னா, அந்த உணர்வுலேருந்து நம்மள மீண்டு கொண்டுட்டு வர்றதுக்கு சில காலம் பிடிக்கும். அப்ப ஒரு தாய் வந்து அந்த இடத்துல வந்து வேற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் குடுத்திருந்தா, அந்த பெண்ணோட அந்த புதிய உணர்வுன்றது அந்த நேரத்திலே போயிருக்கும். ஆனா அவங்க வந்து இருக்கிற சூழல வந்து இன்னும் அதிகப்படியா ஆக்கி, அந்த பெண்ணுக்குள்ள வந்து அந்த சம்பவத்த வந்து இப்ப காலையிலே வந்து அவங்க கல்லூரிக்கு கிளம்பும்போது, நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா? அப்படிலாம் கேட்கும்போது, அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன தோணும்னா, நேற்றைய சம்பவத்தோட அந்த தொடர் வந்து இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை அந்த தாய் எதுவுமே கேட்காம ஒரு இயல்பான நிலையில வந்து நடந்திருந்தா, அந்த பெண் அந்த சம்பவத்தை மறக்கக்கூடிய ஒரு சூழல உருவாக்கி இருக்கும். இப்ப வந்து அந்த பெண்ணுக்குள்ள வந்து அவளுக்குள்ள ஏற்பட்ட அந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து விடுபட முடியாத ஒரு சூழல்ல வந்து அந்த அந்த கார்ல வந்தவன் வந்து திரும்பவும் வருவானா? நம்ம அவன பார்ப்போமா? அப்படின்ற ஒரு ஏக்கத்த வந்து அங்க உண்டாக்குனதா தான் நான் பார்க்கிறேன். அருமையான பார்வை. வேற யாருக்காவது இதை ஒட்டி பார்வை? சொல்லுங்கய்யா. சமுதாய அணுகுமுறைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கா? இருக்கு. சமூகவியல் அணுகுமுறைன்னு சொல்லலாம். சமூகவியல் அணுகுமுறை. ஏன்னா நான் என்ன நோட்ஸ் இல்லப்பா என்கிட்ட. ஃபோன் யூஸ் பண்றேன். நினைக்கிறேன் சமுதாய அணுகுமுறை நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து, இந்த கலாச்சாரங்களும் நம்பிக்கைகளும் ஒரு சில நம்பிக்கைகளும் வந்து மனிதர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவுவது இல்லையோன்ட்டு ஒரு கேள்வி அங்க எழுது. ஏன்னா இப்ப அந்த ஒரு 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 அவங்க அவங்க உடல் அளவுல ஒரு தீங்கு அவங்களுக்கு ஏற்பட்ட உடனே ஒரு சில முறைகளை வந்து ஒரு சில ஒவ்வொரு கலாச்சாரமா வைத்திருக்கு. இந்த தலையோட குளிக்கிறது, மஞ்சள் போட்டு குளிச்சுக்கிறது. ஓகே. ஆக அந்த உடல்ல வெளியில் உள்ள அழுக்கத்தான் நீக்க உதவியா இருக்கே தவிர மனசுல உள்ள அழுக்க நீக்கிறதுக்கு எந்த ஒரு வழிமுறையும் இல்லை அங்க வந்து. அப்புறம் என்னது இந்த 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 பழி சுமத்தும் ஒரு சமுதாயம், பழி வாங்குற ஒரு சமுதாயம், அதுவும் அந்த சமூகவியல்ல நான் பாக்குறேன். எப்படின்னா அவங்க 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 அந்த கதையில வந்து கடவுள்கிட்ட வந்து அவனுக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேண்டுவாங்க, சாபம் இடுவாங்க. சாபம் இடுவாங்க. அந்த ஒரு ஒரு சரியான ஒரு தீர்வுக்கு கொண்டு போறதுக்கு நம்ம சமுதாய அந்த வழக்க முறைகள் வந்து அந்த அளவுக்கு உதவியா இல்லையோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சிறப்பான கருத்துயா. ஒரு புதிய பார்வை. உளவியல் அணுகுமுறையிலிருந்து சமூகவியல் அணுகுமுறையில வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த கோணம் வித்தியாசமா இருக்கு. வேற யாருக்காவது இல்ல உளவியல் அணுகுமுறையில வேற ஏதாவது நம்ம யோசிக்கலாமா? காந்தி முருகன் அக்கா சொன்னதை வந்து கொஞ்சம் நான் இது பண்ணிடுறேன். இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா, இந்த ஒரு தலைப்பு மட்டுமே வச்சு அந்த தாய் அந்த பிள்ளைகிட்ட நடந்துக்கிற அந்த விஷயத்த மட்டுமே நம்ம பெரிய ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தலாம். அவங்க என்னென்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க, அது எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை பாதிக்கும், அந்த சூழ்நிலையில என்ன மாதிரியான உணர்வுகளை தூண்டி விடும், மறுநாள் என்ன ஒரு உளவியல் ரீதியா அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும், அது அந்த விஷயத்துக்கு அது உதவியா இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயத்த இந்த திறனாய்வுன்னு சொல்லும் போது நீங்க இன்னும் ஆழமா விவரிச்சுக்கிட்டே போலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எழுத்தாளர் இது இப்படிதான் போய் சேரணும்னு சொல்லி எழுதல. ஆனா நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், இந்த மாதிரியும் நீங்க யோசிக்கலாம், சிந்திக்கலாம், இந்த திறனை இப்படி கூட நீங்க ஆய்வு செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்றத யோசிக்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, உளவியல் சும்மா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னும் ஆழமா ஒவ்வொரு கருத்தையும் இன்டீட்டெயிலா பிரிச்சுக்கிட்டே நம்ம போகலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம்.
சரிங்களா? ஏன்னா இப்ப நீங்க எப்படி திறனாய்வு செய்வீங்கன்னா, அறிவியல் பூர்வமா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். அறிவியல் சார்ந்த விசாரணையா இருக்கணும் இதுன்ட்டு. இப்ப உளவியல் நம்ம எடுத்த கையோடயே நீங்க ஆய்வு செய்யலாம். இப்ப வந்து ஒரு ஒரு விக்டிம் ஆகப்பட்டிருக்காங்கன்னா, கற்பழிக்கப்பட்டிருக்காங்களோ, இல்ல வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்களோ, அவங்களுக்குள்ள ஏற்படுற உளவியல் மாற்றங்களை நீங்க ஆராய்ச்சி செஞ்சு, இந்த கதாபாத்திரமும் இப்ப சொல்லப்படுற அந்த உளவியல் மாற்றமும் சரியா இருக்கா? அப்படி நீங்க பொருத்தி பார்க்கலாம். இது திறனாய்வுல ஒண்ணுதான். இந்த மாதிரி நீங்க திறனாய்வு செய்யலாம். இது என்னதுன்னா, நீங்க இப்படிதான் செய்யணும்னு சொல்ல, இந்த மாதிரியும் செய்யலாம். நம்ம கலந்துரையாடல் பண்ணும்போது நம்ம யோசிச்சுட்டே போலாம். சரிங்களா? இதை தவிர்த்து வேற ஏதாவது சமூகவியல், உளவியல் தவிர்த்து வேற ஏதாவது கருத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா நம்ம அடுத்த கதைக்கு போகலாம். இன்னும் நல்ல சுவாரஸ்யமான முடிவுகள்லாம் இருக்கு. ஐயா வணக்கம். சொல்லுங்க. நான் உளவியலையே பேச விரும்புறேன். காந்தி முருகன் சொன்ன கருத்துக்கு நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா அந்த கதையை வாசிக்கும் போது அந்த பெண் நினைக்கும், இன்னைக்குன்னு பார்த்து இந்த மோசமான தாவணியை போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டுன்னு. அப்போ இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல அழகான ஒரு தாவணிய அந்த பொண்ணு எடுத்து போடுது. அப்புறம் தன்னுடைய உருவத்த பலதர எக்கி எக்கி பார்த்து தன்னை மேலும் மெருகு ஊட்டிக்குது. அடுத்து வரும்போது அந்த மரங்கள் எல்லாம் இவளையே பார்க்குற மாதிரியான ஒரு ஒரு மனநிலைக்கு போகுது. நான் இத எப்படி பார்க்குறேன்னா, அ இந்த "காக்கை கூட பார்க்காது" அப்படிங்கிற ஒரு வைரமுத்து கவிதை ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாரி நான் இத பார்க்குறேன். யாருமே பார்க்காத பட்சத்தில எல்லாரும் பார்க்குற மாரியான ஒரு உணர்வு இருக்கும். கடைசியா அந்த வண்டி வந்து நிற்குது இல்லையா? அந்த வண்டி வந்து நிக்கிறத நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த முறையும் கார்ல யாராவது நம்மள ஏத்துவாங்களா? அப்படிங்கிற ஒரு ஒரு யோசனையா கூட அது இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது ஒரு டிரைவர் அப்படிங்கிறதுனால, 2 மாதிரியான உணர்வு அந்த பெண்ணுக்கு இங்க வரலாம். ஒண்ணு டிரைவர் தானே அப்படின்னு சொல்லி பயம் தெளியலாம். அல்லது டிரைவரா? அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமா கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முடிவுல இருந்து நான் இப்படி பார்க்குறேன். நன்றி. சரிங்க, சரிங்கம்மா. இந்த கருத்தை இன்னும் நம்ம வேற இதே விஷயத்தை எப்படி பார்க்கலாம்னு நான் சொல்றேன். அவங்க சொன்ன மாதிரி உளவியல் ரீதியா பார்த்தாங்கல்ல, அந்த உளவியல் ரீதியில சாந்தாம்மா அவங்க சொன்ன மாதிரி நம்ம எப்படி மாத்தலாம்னா, பெண்ணிய சிந்தனை அடிப்படையில நம்ம அணுகுறோம்னு வச்சுங்க, பெண்ணிய அணுகுமுறையில. இப்ப கொஞ்சம் ரெடிக்கலா நம்ம யோசிச்சாலும் சரி, இல்ல லிபரலே வச்சுங்களேன், நம்ம லிபரலா அதை யோசிக்கிறோம். அந்த பெண்ணியவாத அடிப்படையில நம்ம பார்க்கிறோம்னா, இப்ப அந்த காலகட்டத்துல ஒரு பெண் வந்து கற்பை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசலாம். அப்போ ஒரு முறை வீணாயிட்டாங்க, ஒரு முறை இது மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு சமுதாயம் எப்படி பார்க்கப்படுது? இன்னொரு இடத்துல அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வு வந்து இங்க வந்து வெளிப்படையா சொல்ல முடியுது. மறுநாள் இப்ப அந்த விஷயத்த வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த இடத்துல 2 பேரோட சம்மதத்தோட தான் ஒரு கட்டத்துல நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு வருது. அப்படி ஒரு பார்வை வந்து அங்க உறுதியாடப்பட்டுச்சுன்னா, நம்ம இங்க எப்படி கொண்டு போகலாம்னா, அந்த பெண் ஒரு முறை வந்து இந்த மாதிரி ஆஹ் ஒரு உறவுல இருந்துட்டாங்க. இன்னொரு இடத்துல போகும்போது அந்த அவங்களுக்கு திருப்படி அந்த ஒரு ஆசையோ இல்ல அந்த ஒரு பார்வையோ மாறுபடுறத வந்து இங்க வந்து அந்த ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல வந்து அதை வந்து பார்க்க முடியுது. அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுது அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். இதுக்கு ஏதாவது எதிர்கருத்து இருக்கா? ஓகே. நான் இங்க எப்படி பார்க்குறேன்னா, அந்த பெண் வந்து அந்த காருக்குள்ள இருக்கும்போது வந்து, அவனுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவன ரொம்ப புடிக்குது. அவனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆடம்பரமான அந்த கார பார்க்கும்பொழுது, ஒரு ஏழை வீட்டு பிள்ளையா இருக்கும்பொழுது, அந்த ஆடம்பர வாழ்க்கையில வந்து அந்த ஆடம்பரமே வந்து அவன வந்து ஒரு உயர்வா நினைக்கவோ, ஒரு அ என்ன சொல்லுவாங்க, தன் மனசுக்கு பிடிச்சவனா நினைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுவே அந்த பெண் வந்து வலுக்கட்டாயமாக அந்த காரில் ஏற்றப்பட்டு இருந்தால், அவளுக்கு விருப்பம் இல்லாமல் அவள் அங்க இருந்திருந்தா, நிச்சயமா மறுநாள் வந்து அந்த பொண் வந்து அந்த ஆணோட வருகையை எதிர்பார்த்திருக்க மாட்டா. ஆனா, அந்த பெண் விருப்பத்தோடு அங்க காருக்குள்ள அமர்ந்து அவனோடு பேசும்பொழுது, அப்போ ஒரு நம்மளுக்கு பிடிச்சமான ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்பொழுது, அங்க ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியாது. அதுவே அவர் வந்து வலுக்கட்டாயமாக்கப்பட்டிருந்தால், அவளுடைய உணர்வுகள் வந்து அந்த முடிவுல வந்து வேற மாதிரிகள் கூட மாறியிருக்கும். இதுதான் என்னோட பார்வை. சொல்லுங்கய்யா. இப்ப சகோதரி காந்தி முருகன் சொன்னது போல, அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேயா? அந்த அந்த கார்ல உள்ள வசதி. ஆக இந்த வசதிகள்ன்ற வார்த்தையை வந்து நான் சமூகவியல் அணுகுமுறைக்கு நான் திரும்ப போறேன். என்னன்னா, ஒரு வசதிகள் வந்து ஒரு 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 பெண்ணையோ, ஒரு சமூகத்தையோ எப்படி மாற்றும் சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் அங்க இருக்கு. அப்ப பாருங்க, இவங்க வந்து அந்த கார்ல உள்ள வசதி, ஓகே, கார்ல உள்ள வசதி வந்து இவங்கள பிரமிக்க வைக்குது.
அப்புறம் அந்த வார்த்தைகளின் வசதி, அந்த பையன் சொல்றாரு, அந்த ஆள் சொல்றாரு, உங்களை 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன்றது அந்த அந்த வார்த்தை அவங்களுக்கு வந்து மனதளவுல ஒரு வசதியை ஏற்படுத்துது. என்னன்னா, இவர் வந்து 2 வருஷம் என் கூட என்னைய தொடர்ந்து வந்தனால நான் இவரை நெருங்கலாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதே நேரத்துல அந்த பஸ் ஸ்டாப், காலேஜுக்கு எதிர்த்தாப்புல உள்ள பஸ் ஸ்டாப் அரசாங்கம் செய்து கொடுக்கும் வசதிகள், அரசாங்கம் செய்து கொடுக்கும் வசதிகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மரத்து கீழே அவங்க வந்து நனைஞ்சிட்டு நிக்கிறாங்கன்னா, நனைஞ்சுக்கு நிக்கிறாங்கன்னா அங்க உள்ள வசதிகள் அரசாங்கம் இந்த அளவுக்கு வந்து மக்களின் வசதிகளை பார்த்துருக்குன்னு. ஆக இது வந்து ஒரு சமூகவியல் ஒரு ஒரு மாற்று ஒரு விஷயமா தான் இருக்கு. இது வந்து அப்படி பாக்குறேன். அந்த வசதிகள் வார்த்தை எடுத்துக்கு நான் பேசுறேன். நன்றி. நன்றிங்கய்யா. இந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் நம்ம சொல்லிட்டு போலான்னா, இந்த முடிவை பார்க்கும்போது கற்பு என்ற விஷயத்த வந்து எந்த அளவுக்கு ரொம்ப லைட்டா கொண்டு போக முடியுமோ, இந்த காலத்தோட பார்வைக்கு ஏத்த மாதிரி கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போனதா எனக்கு தோணுது இந்த முடிவை, இந்த ஒரு முடிவை பார்க்கும்போது. வேற ஏதாவது கருத்து இருக்கா இந்த முடிவு ஒட்டி? பார்வை ஏதாவது இல்லைன்னா நம்ம அடுத்த கருத்துக்கு போகலாம், அடுத்த முடிவுக்கு போகலாம். ரெண்டாவது முடிவு எடுப்போம். ஓகே, இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? இந்த இரண்டாவது முடிவை இது வேற யாராவது வாசிக்கிறீங்களா? யாராவது எனக்கு வாசிக்கணுமே. ஓகே, மதியழகன் ஐயா தவிர வேற யாராவது? காந்திமுருகன் அக்கா வாசிங்கக்கா. சமுதாய கடலில் மகளின் வாழ்வு எனக்கும் கொஞ்சம் தெளிவா இல்ல. ஓகே, சமுதாய கடலில் மகளின் வாழ்வு சருகாகி போவதற்கு அத்தாய் விரும்பவில்லை. வீட்டை சுற்றி வட்டமிடும் கழுகுகள் கூட்டம். ஐயோ, வேற யாராவது வாசிங்களா? ஏன்னா நான் போன்ல இருக்கிறதுனால சரியா வர தெரியல, ரொம்ப எழுத்து சின்னதா இருக்கிறதுனால. பரவாயில்லக்கா, பரவாயில்லக்கா. வேற யாராவது இருக்கீங்களா இல்ல நான் வாசிக்கட்டுமா? நானே வாசிக்கிறேன். ஓகே, டீச்சர் வாசிங்க. ஓகே, நன்றிங்க டீச்சர். நானும் போன்ல தான். சமுதாய கடலில் மகளின் வாழ்வு சருகாகி போவதற்கு அத்தாய் விரும்பவில்லை. வீட்டை சுற்றி வட்டமிடும் கழுகுகள் கூட்டம். விஷயம் சிக்கினால் சின்ன பின்னமாகும் மகளின் வாழ்வை இவற்றை ஒருமுறை போன்ல தான் வாசிச்சேன். எண்ணி பார்த்தாள். உள்ள எங்க போயிருச்சு? எண்ணி பார்த்தாள். அது ஆயிருச்சியா? தயவு செய்து வேற யாரும் வாசிச்சிருங்களா? அவங்க சிரமப்படுவாங்க. ஓகே, நான் வாசிச்சேன். சமுதாய கடலில் மகளின் வாழ்வு சருகாகி போவதற்கு அத்தாய் விரும்பவில்லை. வீட்டை சுற்றி வட்டமிடும் கழுகுகள் கூட்டம். விஷயம் சிக்கினால் சின்ன பின்னமாகும் மகளின் வாழ்வை இவற்றை ஒருமுறை எண்ணி பார்த்தாள். அவள் நெஞ்சு கனத்தது. மகளின் காயத்திற்கு மருந்தாக இருந்தாள். ஒரு முறை பட்ட அடி போதும். மகளே, அடுத்த அடியை தாங்க இதயத்தில் சக்தி இல்லை என்றாள். விழியோரம் தேங்கிய நீரை துடைத்துக் கொண்டு புத்தக பையை அவளிடம் கொடுத்தாள். அவள் வாழ்வு வெற்றி பெற சோகத்தை மறைத்து விடை கொடுத்தாள். அவள் பயணம் கல்லூரியை நோக்கி விரைந்தது. ஓகே, இந்த முடிவு வந்து அந்த தாயுடைய ஒரு அக பார்வை வழியா, அதாவது அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, சோ இதுக்கு மேலேயே வந்து எனக்கு இந்த முடிவு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்ன குழப்பமா இருக்குன்னா, இந்த முடிவை வந்து கதையிலையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அந்த பொண்ணு அடுத்து வந்து கல்லூரிக்கு போக தொடங்கிடுச்சு. இது மாற்றி அமைக்கப்பட்ட முடிவா எனக்கு தெரியல. இது மறுபடியும் அந்த அம்மா இப்ப அந்த கதையில கூட சொல்லப்படாத ஒரு காட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா, சொல்லப்படாத ஒரு ஆங்கிள் இருந்தா கண்டிப்பா அவங்க அம்மா அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க, மகளை அனுப்பி வச்சிருப்பாங்க. அதாவது அதே முடிவை வேற ஒரு மொழியில சொன்ன மாதிரிதான் எனக்கு இருக்கு. இதுல வேற வித்தியாசமா எதுவும், ஏன்னா அந்த பொண்ணு வழக்கம் போல கல்லூரிக்கு போயிருச்சு. அவங்க இவ்வளவு நேரம் அந்த பொண்ணை குளிப்பாட்டினது, அந்த பொண்ணை பத்தி பேசுறது எல்லாமுமே கூட இந்த 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 அடிப்படையில தானே, சமுதாய கல்வி மகள் வாழ்வு சருகாகி போகாம இருக்கிறதுக்கு தான் அந்த தாய் செஞ்சிருக்காங்க. சோ எனக்கு இதுல வந்து பெரிய வித்தியாசமா எதுவுமே தெரியல சுரேஷ். ஓகே, நன்றிங்க கருத்துக்கு. வேற யாராவது
வித்தியாசம் இருந்தா சொல்லுங்க. ஏதாவது பார்க்க முடியுது அப்படின்னா. ஏன்னா இது அதாவது இந்த ஒவ்வொருவருடைய கருத்தோட வந்து ம். நானும் ஒத்து போகலன்னு தான் சொல்வேன். ஏன்னா ஒரு சிறுகதை வந்து அறத்தை பேசக்கூடிய சிறுகதை. அதாவது இப்ப அந்த பெண் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னிறுத்தி தான் ஒவ்வொரு சிறுகதையும் வந்து எழுதப்படணும் அப்படின்றது அவசியம் இல்ல. இந்த கதையில வந்து அந்த முடிவு வந்து அந்த பெண்ணுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கணும் அப்படிதான் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இங்க வந்து எப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஓகே அந்த பொண்ணு அந்த முதல் நாள் சம்பவத்த அப்படியே மறந்துருவாங்க. இதுக்கு மேல வாழ்க்கையில வந்து முன்னேறி வருவாங்க. அப்படின்றது ஒரு அறத்தை சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு பார்வையை குடுக்கறதுனால, இந்த முடிவு வந்து சிறுகதைக்கு ஏற்ற ஒரு சரியான முடிவா வந்து பார்க்க முடியல. ஓகே. நன்றிங்க கருத்துக்கு. வேற யாராவது இருக்கீங்களா? ஏதாவது கருத்து இருக்கா? ஏதாவது கருத்து? ஓகே. இப்ப கருத்து இல்லன்னா நான் சொல்றேன். அதாவது வந்து இந்தோட முடிவ பார்க்கும்போது, இந்த முடிவு என்னதுன்னா, சிவா ஐயா சொன்னது போல தான். அந்த நம்மளுடைய சிறுகதையிலே ஜெயகாந்தன் வந்து இந்த முடிவ சொல்லிட்டாரு. ஆனா, இந்த எழுத்தாளர் இத எழுதினவங்க வந்து என்ன யோசிச்சு எழுதியிருப்பாங்க என்னால யோசிக்க முடியுதுன்னா, அந்த தாயோட கோணத்திலிருந்து அத பார்க்கணும். அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து எழுத்தாளர் என்ன செஞ்சாரு, ஒரே இடத்துல வந்து தாயோட பார்வை எல்லாத்தையும் முழுசா சொல்லாம அங்கங்க சொல்லியிருந்தாரு. இவங்க முடிவுல எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து தாயோட கோணம் எப்படி இருக்கு, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, அவங்க எப்படி உணர்றாங்க என்பதை சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. சரிங்களா? கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம அடுத்த முடிவுக்கு போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முடிவு. இதை யாராவது வாசிக்கிறீங்களா? இல்ல நான் வாசிக்கட்டுமா? இல்ல எப்படின்னு பார்த்து சொல்லுங்க. சிவாயா வாசிக்க முடியுமா? முடியும். ஓகே, தரமே. நன்றி. தீபம் தீப்பந்தமாகி கண்களில் உள்ளிறங்கி கழுத்தில் பயணப்பட்டு நெஞ்சில் கொழுந்து விட்டு எரிகிறது. 2 மாதம் கடந்து விட்டிருந்தது. அம்மா கையை பிசைந்து கொண்டிருக்கிறாள். என்ன இது, அன்னைக்கு போலவே வானத்தை பிச்சுண்டு மழை கொட்டுறதே, இன்னும் குழந்தையை காணோம், எங்கே அடி போனாய்? அரற்றிக் கொண்டிருந்தவள் திடீரென அமைதியாகிறாள். அன்று போலவே தலைவிரி கோலமும் சரிந்த தாவணியுமாய் உள்ளே நுழைகிறாள் மகள். ஆனால் இந்த முறை அவள் அழவில்லை. அம்மாவின் கைப்பிடித்து விடுவிடுவென பாத்ரூம் உள்ளே நுழைந்து பீலி நீரை திறந்து விடுகிறாள். உன் குழந்தை இன்றுதான் மனசாலும் உடலாலும் சுத்தமாயிருக்கா அம்மா என்று சொல்லி கேவி கேவி அழுகிறாள். கொஞ்ச நேரத்துக்கு பின் தன் பழைய மகளையும் 2 மாதத்துக்கு முன் அடுக்கலையில் இருந்து காணாமல் போன கத்தியையும் கண்டெடுக்கிறாள் அம்மா. ஓகே. வேற யாருக்காவது இதையொட்டி கருத்து இருக்கா? வந்து அந்த இதை புரிஞ்சிக்க முடியுதா? வித்தியாசமான பார்வையும் இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வையா இருக்கு. ஓகே, சொல்லுங்க. ஓகே. இந்த கருத்து வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா ஒரு சிறுகதை அப்படின்னு வரும்பொழுது, ஒரு தருணத்தை வந்து நம்ம கடத்திக்கிட்டு போகக்கூடிய ஒரு சிறுகதையாக தான் அமையும். ஒண்ணு பின்னோக்கு உத்தியா இருக்கலாம், இல்ல முன்னோக்கு உத்தி அந்த மாரி பயன்படுத்தி எழுதப்படலாம். ஆனா, இப்ப இங்க எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு சம்பவம் நடந்து 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த பெண் வந்து அந்த ஆடவனை தேடி அவள வந்து கொலை செய்த மாதிரியான ஒரு சூழல வந்து இப்ப இங்க காட்டுது. ஸோ அந்த அந்த மாதிரியான பார்வை வந்து சிறுகதையில வருவதற்கான சூழல் வந்து இங்க இல்ல. இப்ப வந்து ஒரு சம்பவத்த வந்து ஒரு புனைவுகளாகவோ நம்ம வந்து சித்தரிக்கும் பொழுது, அது அப்ப நடந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவமா சித்தரிச்சுக்கிட்டே போகும்பொழுது, முடிவுல மட்டும் கதை வந்து அப்படியே ரொம்ப வந்து முன்னோக்கி போய் ஒரு 2 மாசத்துக்கு பிறகு இப்படி நடக்குது அப்படின்றது வந்து, அந்த ஒட்டுமொத்த கதையோட அந்த சாரத்தை அப்படியே வந்து கொஞ்சம் பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே. நன்றிங்கக்கா. இது உண்மையாவே ஒரு நல்ல கருத்து. ஏன்னா இப்ப நீங்க என்ன திறனாய்வு செஞ்சிருக்கீங்கன்னா, அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஓகே. அது வந்து அந்த கிரிட்டிசிசம்ல இருக்கு நமக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஆராய்ச்சி செய்யறது மொழியியல் அடிப்படையில கூட நம்ம இதை பார்க்கலாம். ஓகே. அடுத்து மதியழகன் ஐயா சொல்லுங்க. அதுதான் எனக்கு என்னன்னா, இந்த 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 சிறுகதை வந்து இந்த முடிவு வந்து குறுநாவல் போல. குறுநாவல் அடுத்த கட்டத்துக்கு போற மாரி இருக்கு. இது வந்து ஈவன் இதுக்கு முன்னுக்கு அந்த முடிவு 2 கூட அந்த அம்மாவோட வியூ நீ பார்த்து போன்னு அட்வைஸ் பண்ணிட்டு, அ அவங்க பக்கம் கதை திரும்புற மாரி இருக்கு. அது வந்து ஒரு குறுநாவல் பாணிக்கு அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு போற மாரி தான் இருக்கு. இதுவும் அப்படிதான் இருக்கு. அந்த 2 மாச இது குறுநாவலா கொண்டு போயிருந்தா, இந்த ஒரு முடிவுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம். அந்த 2 மாச காலகட்டத்துல அவங்க எப்படி அவன திரும்ப கண்டுபிடிச்சாங்க? எப்படி கத்தி எடுத்துருப்பாங்க? எப்படி கொலை பண்ணாங்களா? இந்த காயத்த மட்டும் நம்ம அந்த மாரி யோசிக்கலாம். அடுத்த குறுநாவலுக்காக பயணிக்கிற மாரி இருக்கு இந்த முடிவு. நன்றி. ஓகே. சரிங்கய்யா.
கருத்து. நன்றி. ஆஹ் சுரேஷ், இப்ப நான் என்னுடைய மொழி கருத்து சொல்லலாமா? தாராளமா சொல்லுங்க. சரி, ஓகே. இப்ப இவங்க 2 பேரும் சொன்னது போலவே ஜெயகாந்தன் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு நாள் சம்பவத்தை, அந்த மழையில அந்த பொண்ணு நனைஞ்சு பாதிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்து அதை அவ்வளவு திட்டமிட்டு அதை கொண்டு போன அந்த சம்பவத்தை இந்த முடிவு எப்படி வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்குது அப்படின்னா, அந்த 2 மாசமா நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா அப்படியே அந்த 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 திரைப்படத்துல அந்த ஒரு ஒரு சீனை வெட்டிட்டு திடீர்னு வேற ஒரு காட்சியை நுழைச்ச மாதிரி இந்த பொண்ணு மறுபடியும் அழுதுட்டு வரா. இந்த இவ்வளவு நுணுக்கமா சொல்லப்பட்ட சிறுகதையில அவ அடுத்த நிமிஷம் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் ஒரு வாசகன் தயார் செய்யப்படணுமே தவிர 2 மாசம் கழிச்சு என்ன நடந்திருக்கும், 1 மாசம் கழிச்சு என்ன நடந்திருக்கும்னு ஏதோ ரொம்ப சராசரியான ஒரு 80கள்ல வந்த படம் மாதிரி அந்த அந்த முடிவை வந்து அப்படி செஞ்சிருக்க கூடாது. கொஞ்சம் நல்லா அழுத்தமான மௌன ராகம் மாதிரி ஒரு கதையா அது இருந்திருக்கலாம். நம்ம சும்மா சாதாரணமான ஒரு படம் சும்மா வரும் இல்லையா, ஏதோ ஒரு படம் ரஜினியோடைய சில கமர்ஷியல் படங்கள்லாம் வந்துட்டு போவோம் இல்லையா, போக்கிரி ராஜா மாதிரி, அப்படி முடிஞ்சிருக்கு அந்த கதைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சரிங்க. இப்ப நீங்க சொன்னது எல்லாம் வந்து மொழியியல் அணுகுமுறையில நம்ம பாக்குறோம். அந்த உத்தி எப்படி பயன்படுத்தி இருக்காங்க, கதை பின்னல் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். எனக்கு அதை தவிர்த்து நம்ம வேற ஒரு அணுகுமுறையை வச்சு நீங்க இதை பாத்தீங்கன்னா, அந்த கருத்து அடிப்படையிலையா, இல்ல சமூகவியல் அடிப்படையிலையா, இல்ல உளவியல் அடிப்படையிலையா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்து இருக்கா இதுக்கு அப்பாற்பட்டு? சொல்லுங்க. அதே சமூகவியல் தான் நினைக்கிறேன் தம்பி. என்னன்னா அந்த பழிக்கு பழி புலிக்கு புலி. சோ அந்த ஒரு அணுகுமுறை, பழி வாங்கும் ஒரு சமூகம். அது வந்து அந்த அணுகுமுறை எப்படின்னா வன்முறையில போகுது. வன்முறைய உண்டாக்கும் சமூகமா இதை பாக்குறேன். ஏன்னா அவரு பண்ணது ஒரு வன்முறைனா இவங்களும் திரும்ப வந்து ஒரு வன்முறை மூலமா தான் அதை தீர்க்கிறாங்க. நான் அப்படின்னு பாக்குறேன். நன்றி. ஓகே, நன்றிங்கய்யா. வேற யாருக்காவது இதை கருத்து இருக்கா? முடிவு 3ல ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, நம்மளால வந்து இப்ப வந்து திறனாய்வுல வந்து மொழியியல் அடிப்படையிலையும் பார்க்க முடியுது, உளவியல் அடிப்படையிலும் பார்க்க முடியுது. பார்க்குற ஒவ்வொன்றையும் ரொம்ப ஆழமாவும் நம்ம போக முடியுது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி போற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப சிறப்பான விஷயம் இது. அப்ப இந்த இடத்துல கருத்து இல்லைன்னா நம்ம முடிவு 4க்கு போவோம். ஓகே, இதுதான் முடிவு 4. யாராவது ஒரு ஆளு? நான் வாசிக்கிறேன் சுரேஷ். ஓகே திவ்யா, வாசிங்க திவ்யா. ஓகே. மின்னி பிரகாசித்தது. அவள் எப்போதும் போல படிக்க செல்கிறாள். இன்னும் சில நாட்களில் மடியில் கனம் வந்துவிடுமே என்ற அவள் அம்மா கடவுளிடம் புலம்பியதை இவள் கேட்டிருந்தாள். முன்பின் தெரியாத ஒருவனோடு வழியில் பயமில்லாமல் போனால் மடியில் கனம் வராமல் என்ன செய்யும் என்ற கேள்விகள் அவளை கடந்து செல்லும் கார்களின் இரைச்சலை விட சத்தமாக ஒலித்தது. காதை பொத்திக் கொண்டாலும் இச்சத்தம் ஓய்வதாக தெரியவில்லை. காரில் சென்றால் கட்டிப்பிடித்தான், முத்தமிட்டான், முனகினாள். இடி ஒலியில் அவள் சற்றென்று தெரிந்தவளாய் தன்னை விடுவிக்க கடுப்பில் பின் கதவிலிருந்து இறங்கி முன் இருக்கைக்கு வந்து சிகரெட்டை பத்த வைத்தான். அவ்வளவுதான். இதில் கர்ப்பம் என்பது எப்படி என்று உணராத இரு பெண்கள் மனதில் கனத்தை வைத்துக் கொண்டு நடக்கிறார்கள். இன்னும் சில தினங்களில் முடிவு தெரியும். அதுவரை அவர்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் அக்னி பிரவேசம்தான். ஓகே, சொல்லுங்கக்கா நீங்க. நன்றி திவ்யா, நீங்க சொல்லுங்கக்கா. ஓகே, முதல்ல வந்து இந்த முடிவுல வந்து கடைசி வார்த்தை அக்னி பிரவேசம் அப்படின்றது வந்து கதையோட தலைப்பையே வந்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு போன மாதிரி இருக்கு. ஒரு கதையை படிக்கும் பொழுது அந்த கதையோட தலைப்பை வாசிக்கும் பொழுது அந்த தலைப்பு வந்து ஒண்ணு குறியீடா இருக்கணும், இல்ல ஒரு பூடகமாகவும் இருக்கணும். அந்த தலைப்பை வந்து நம்மளை சிந்திக்க வைக்கணும். இப்ப அந்த தலைப்பை வந்து கடைசி வரியில வந்து நம்ம எல்லாத்தையும் விளக்கிட்டு சொன்ன மாதிரியான ஒரு பார்வையை வந்து இதோட முடிவு கொடுத்திருக்கு. இன்னொன்னு வந்து சிறுகதையில வந்து புலம்பல்கள் இருக்கக்கூடாதுன்னுவாங்க. இங்க எப்படி புலம்பல்கள்னு சொன்னா, அன்னைக்கு அந்த கார்ல நடந்த சம்பவத்தை வந்து திரும்ப ரிப்பீட் பண்றாங்க. அப்ப அது திரும்ப அதை ரிப்பீட் பண்றப்ப அந்த புலம்பல் அப்படின்றது வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு அந்த தாய் ஏசுறது எல்லாமே திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணி பேசும் பொழுது சிறுகதையில வந்து சிக்கனம் என்றது வந்து ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அதாவது இப்ப இதெல்லாம் சொல்லுவாங்க, எப்பயுமே ஒரு துப்பாக்கி மாட்டிருந்தா அந்த கதையில அந்த துப்பாக்கி வெடிக்கலன்னு சொன்னா அந்த துப்பாக்கிக்கு அந்த கதையில அவசியமே இல்லை. அது போலதான் இங்கேயும். அப்ப அந்த
புலம்பல்கள் தேவையில்ல, ரிப்பீட் தேவையில்ல. இந்த தலைப்பை வந்து மறுபடியும் ஒரு முறை வந்து நம்ம அங்க பேசி, ஓகே இதுதான் இதுக்கு மேல் தான் அக்னி பிரவேசம் அப்படின்னு வந்து சொல்லவும் தேவையில்ல. ஸோ இது வந்து இந்த இந்த 4வது முடிவு வந்து கதையை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு முடிவா தான் நான் பார்க்கிறேன். ஓகே, நன்றிங்க அக்கா. அடுத்து வேற யாரையாவது சரி, இருக்கீங்களா? என்னுடைய கருத்து ஓகே சொல்லுங்க. என்னுடைய கருத்து ஒன்னாவது வந்து இதுவும் அந்த 3வது கருத்து மாதிரியே தான். இதுவும் வந்து அடுத்த இந்த கதையோடைய அடுத்த நொடியிலேயோ அடுத்த 1 மணி நேரத்துல நடக்கிற விஷயம் இல்ல அது. இவங்களும் கொஞ்சம் முன்னோக்கி எங்கேயோ போயிட்டாங்க இல்லையா? இதுவும் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஓகே, நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து மாத இறுதி வரப்போகுது. அப்ப அந்த பொண்ணு வந்து கருத்தங்காதுன்றத இந்த மாத இறுதியில இன்னும் ஒரு சில நாட்கள்ல தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னா, அந்த மாத இறுதியில வந்து மாத விலக்கு வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்கு இந்த கதையிலன்னு சொன்னா, அவங்க ஒரு தாய், அந்த பொண்ணு வந்து சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு வந்து இவங்க கிட்ட வந்து ஏன்னா டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? ஒரு கொஞ்ச நாள் ஓடிட்ட பிறகுதானே இந்த முடிவுக்கு வராங்க. இவங்க வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அக்னி பிரவேசம்னா சில நாட்கள் கிடக்குது. நிச்சயமா அந்த கார்ல என்ன நடந்துச்சுன்றத கூடவா இந்த அம்மா கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு சொல்லி இருக்காது. சரி, நடந்த சம்பவங்கள் இவங்க சொன்ன இந்த 4 விஷயம் தான் நடந்துச்சுன்னு சொன்னா, இதுல ஒரு குழந்தை ஒரு சிறுமி வந்து ஒரு ஒரு பெண் வந்து கர்ப்பம் உற மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஏன் வந்து அம்மாவும் கூட சேர்ந்து தவிச்சுக்கிட்டு இருக்கணும்? ஒரு ஒரு நிச்சயமா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அம்மா என்ன நடந்துச்சுன்றத ஜெயகாந்தன் அந்த பொண்ணு கிட்ட தீவிரமா விசாரணை செஞ்சதை காட்டல. ஆனா இந்த கதை இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் ஓடின பிறகுதானே அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல விஷயம் தெரியும்னு சொல்றாங்க. அப்ப அதுக்குள்ள கண்டிப்பா அம்மா கேட்டு தெரிஞ்சிருக்குமே, ஏன் என்ன நடந்துச்சு, என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2 பேருமே ஏன் சேர்ந்து மனசுல கனத்தை வச்சு நடக்கிறாங்க அப்படின்றது எனக்கு எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. சரி, அம்மாவுக்கு புரியலன்னா விடுங்களேன். இந்த பொண்ணுக்கு தெரியுமே இந்த 4 சம்பவம் தான் நடந்துச்சுன்னு சொல்லி. முத்தமிட்டா, பக்கத்துல வந்தா, அப்புறம் முன்னுக்கு போயிட்டான். தெரிஞ்சுமே எப்படி வந்து அந்த அந்த பொண்ணும் கணத்தோட கர்ப்பத்தை பத்தி யோசிச்சுட்டு நடக்குதுன்னு ஏன் ஏன் அந்த கதாபாத்திரம் அவ்வளவு தெளிவின்மையா இருக்குன்னு எனக்கு தெரியல. சோ அதுதான் எனக்கு இங்க இருந்து தெரியுது. ஓகே, நன்றிங்கய்யா. ஒரு நல்ல கருத்து, நல்ல ஒரு பார்வை. நம்ம இதை இன்னொரு கோணத்துல எப்படி பார்க்கலாம்? நீங்க சொன்ன கருத்தை நம்ம மாறா இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தோம்னா, ஒரு நீங்க சொன்ன மாதிரி தெளிவில்லாத ஒரு பெண்களை வந்து நம்ம சொல்லணும். ஒரு தெளிவில்லாத சமூகத்துல அந்த காலகட்டத்துல இது கூட தெரியாத பெண்கள் இருந்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவோ, இல்ல வந்து உணர்ச்சி வசப்படுற அந்த உளவியல வந்து சொல்லணுமோ அப்படின்னுட்டு சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் எனக்கு தோணுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு உணர்ச்சி வசமான ஒரு விஷயம். இப்ப அந்த பெண் ஒரு அலங்கோலமா வராங்க, அந்த அலங்கோலத்தையும் அவ அழுவுறதையும் வச்சு இதுதான் நடந்திருக்கும்னு சொல்லி முடிவு பண்றது ஒரு உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தோணுது. இந்த விஷயத்த நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உளவியல் வந்து அவர் சொல்றப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்படி முயற்சி பண்ணி கொஞ்ச நேரம் கோச்சிக்காதீங்க, நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த 2 கதாபாத்திரமும் அவ்வளவு தெளிவின்மையா அவ்வளவு குழப்பமான ஒரு கதாபாத்திரமா ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னா, ஒரு 60கள்ல ஒரு பொண்ணுடைய இப்படிப்பட்ட ஒரு தீட்டுன்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த தண்ணீரை ஊத்தி கழுவி நீ சுத்தமாயிட்டடி குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா. அங்க இருந்துதான் நம்ம யோசிக்கிறோம் அந்த அம்மா கேரக்டர். அவ்வளவு ஒரு ஒரு சமூக புரட்சி இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அப்படி கட்டுக்கோப்பா இருக்கிற சமூகத்தையே தூக்கி போட்டுட்டு அக்னி பிரவேசம்னு நினைச்சுக்கிட்டு தண்ணியில குளின்னு சொல்ற ஒரு அம்மா இவ்வளவு பேதையா இருப்பாங்கன்றதை ஏத்துக்க முடியல. 1. 2வது, அந்த கார்ல இந்த பொண்ணு உணர்ந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த பொண்ணு வந்து அந்த அந்த அருகாமைய பிடிச்சோம் பிடிக்காம அந்த 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 நீல நிறத்தை ரசிக்கிறதாகட்டும், அந்த சிவிங்கம்முடைய சுவை, அப்புறம் பக்கத்துல வந்துட்டான்னு தெரிஞ்சும் அதை அனுமதிக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் ரசனையான பொண்ணுதான் அது. அப்படி ஒண்ணுமே தெரியாத பொண்ணு இல்ல. கொஞ்சம் ரசனையான பொண்ணாதான் இருக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணு எப்படி இது வந்து அந்த அறியாமை எப்படி கடந்திருக்கும் அப்படின்றதுதான் எனக்கு இதுல வர்ற அதான் கதாபாத்திர பிறல். இது இந்த கதாபாத்திரங்கள் இவ்வளவு தெளிவாவும் ஒரு கட்டத்துல வடிவமைக்கப்படுது. இவ்வளவு குழப்பமா எப்படி ஒரு முடிவுக்கு அந்த கதாபாத்திரங்கள் வந்திருக்கும்ன்றதும் கேள்விக்குறியா இருக்கு எனக்கு.
ஓகே. மதியழகன் ஐயா, ஒரே ஒரு விஷயத்த ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஐயா சொன்ன மாதிரியே இப்ப இந்த விஷயத்த நீங்க ஆராய்ச்சி செய்றீங்க வச்சுங்க, திறனாய்வு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முடிவு தான் அந்த கதையில இருக்கு அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா, இதை நீங்க எப்படி அணுகி நீங்க செய்யலாம்னா, அந்த கதாபாத்திரத்தோட பலம் பலவீனத்தை வந்து நீங்க இது பண்ணலாம். அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டது ஆரம்பத்துல இருந்து இப்படி செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு விஷயம் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்போது அது வாசகர்களுக்கு ஏற்புடையதா இல்ல அப்படின்னு சொல்லி எந்த அணுகுமுறை நீங்க வச்சு செய்யலாம்னா, ஒண்ணு உளவியல் வச்சு செய்யலாம், இல்ல வந்து கதாபாத்திர அமைப்புன்னு சொல்லி நீங்க செய்யலாம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வச்சு நீங்க திறனாய்வு இன்னும் ஆழமா நீங்க போகலாம். அது மட்டும் நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். ஐயா நீங்க சொல்லுங்க மதியழகன் ஐயா. ஓகே, நான் எப்படி பாக்குறேன்னா, இது வந்து அந்த கதாபாத்திரம், அந்த கதாநாயகி அவங்கள வந்து காட்சிப்படுத்து விதம் ஆரம்பத்துல இருந்து பார்த்தோமா, ஓகே, அவங்க வந்து ஒரு ஒரு வச்சுக்கீங்களா, ஒரு 16 17 வயசு பிள்ளையா இருந்தாலும் அவங்கள வந்து குழந்தையா தான் பாக்குறாங்க பக்கத்துல அக்கா கூட பஸ் ஸ்டாப்ல. சரிங்களா, ஒரு குழந்தைத்தனம் அவங்க கிட்ட இருக்கு, தெரியுது. மழையில விளையாடுறாங்க, ஓகே, அவங்க சொல்ற பதிலு கையில கொண்டு வர, ஓகே. ஆக அது அங்க அந்த குழந்தைத்தனம் அது நான் எப்படி பாக்குறேன்னா, இதுல வந்து அதனாலதான் அங்க ஒரு வார்த்தை இருக்கு. ஆம், கர்ப்பம் என்பது எப்படி என்று உணராத இரு பெண்கள். இந்த ஒரு வரி எப்படின்னா வந்து, ஓகே, இது இது இதுவும் சமுதாய சிக்கல்ல என்னன்னா, செக்ஸ் எஜுகேஷன். செக்ஸ் எஜுகேஷன்ன்றது அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குன்ட்டு நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப சிவா சார் சற்று முன் சொன்ன மாதிரி மஞ்சத்தை வந்தோடனே முழுசா குளிப்பாட்ட தெரிஞ்ச ஒரு 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 தாய்க்கு இது தெரியாதுன்றது வந்து, ஒரு மகள் வந்து கற்பு இழந்து வந்து நிக்கிறாங்கன்னா அவங்கள தண்ணியில குளிப்பாட்டினா அவங்க சுத்தமா ஆயிடுவாங்கன்னு சொல்லி எண்ணம் எப்படி சரியாகும்? காயங்கள் இருக்கலாம். ஆக அவங்க அந்த குளிப்பாட்டுறது வந்து நம்பிக்கையின் பேர்ல செய்யற ஒரு விஷயம் தான். குளிப்பாட்டினா சுத்தமாயிரும் இந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் தாண்டு. அது வந்து ஒரு முறையான ஒரு மருத்துவமா, முறையான ஒரு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து சொல்லி நான் அப்படி பாக்குறேன். என்னன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து விஷயம் தெரியாதவங்க இந்த கேரக்டர்ன்னு சொல்லி நான் பாக்குறேன்னா, சுற்றி உள்ளவங்களும் அவங்க வந்து ஒரு சிறு பிள்ளையா தான் பாக்குறாங்க. இவங்களுக்கு அந்த அவேர்னஸ்ன்றது அந்த தமிழ்ல எப்படி சொல்றது, அந்த உணர்வா, அது அந்த செக்ஸ் எஜுகேஷன் பத்தி வந்து அந்த அளவுக்கு தெரியாதனால தான் அவங்க நம்பி, வார்த்தைகளை நம்பி, சூழலை நம்பி அவங்க காடியில ஏறுறாங்க. அங்க தனக்கு பாதுகாப்பு, அங்க ஒரு ஆம்பளை இருக்கானே, அழகா இருக்கானே சொல்லி அதெல்லாம் வர்ணிக்க தெரிஞ்சாலும் அவங்களை இயற்கையை ரசிக்கிறாங்க. அந்த இயற்கையை ரசிக்கிற அழகு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நேர போகுதுன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு அங்க குறைவா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து வந்து அவங்க சுவிங்காம் சாப்பிடுறத ரசிக்கிறாங்க. இதெல்லாம் ரசிப்பு தன்மையா இருக்கே தவிர, இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக துண்டு எடுத்து கொடுக்குது, தொடச்சுக்கோ சொல்றது வந்து ஒரு 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 விஷயத்துக்காக அந்த அந்த பயனோட நகர்வு வந்து ஒரு மோசமான செயலுக்கு கொண்டு போகுதுன்ற அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு குறைவா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஓகே, நன்றிங்கய்யா கருத்துக்கு. நான் இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இதாட்டி தான் நம்ம அடுத்த இது பண்ணி இருக்க போகுது. நமக்கு என்ன கலந்துரையாடல்னா, இப்ப சிவா ஐயாவோடையும் மதியழகன் ஐயாவுடைய 2 கருத்தையும் நம்ம வைப்போங்க. திறனாய்வுக்கு உட்படுத்தப்படுறோம். இப்ப இந்த கதாபாத்திரம் பலமா இருக்கு, இந்த இடத்துல சரியா அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்காங்க, எந்த ஒரு குழப்பமும் ஏற்படலைன்னு சொல்றது ஒரு பக்கம். இல்ல குழப்பம் ஏற்படுது, இப்படி இருந்தவங்க இப்படி மாறுறாங்க அப்படின்னு சொல்றது இன்னொரு பக்கம். இப்ப எந்த திறனாய்வு வந்து சரியா இருக்கு அப்படின்னு எது முடிவு பண்ணுனா, அறிவியல் பூர்வமாக நீங்க அதை எப்படி அணுகிருக்கீங்கன்னு பாக்குறதுதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், அறிவியல் சார்ந்து நீங்க விசாரணை செய்யணும்னுட்டு. இப்ப ஒரு பெண்ணோட உளவியல் இப்படிதான் மாறுபடுது, இப்படி பாதிக்கப்பட்டவங்க இப்படிதான் இருப்பாங்க, இல்ல இது இப்ப ஐயா சொன்ன மாதிரி இப்ப செக்ஸ் எஜுகேஷன் சொல்லும் போது அந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு, குறிப்பா இப்ப வச்சுக்கீங்களா, ஒரு சமுதாயத்தை போக்கஸ் பண்ணி அந்த சமுதாயத்துல அது சார்ந்த தெளிவு வந்து எவ்வளவு அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குற ஒரு கோணத்துல நீங்க திறனாய்வு கொண்டு போகலாம். அப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்த திறனாய்வுல எவிடன்ஸை சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்த அந்த கருத்து வந்து உறுதியாக்கப்படுது. அப்ப நான் வாசிக்கும் போது, ஒரு வாசகனா நான் திறனாய்வை வாசிக்கும் பொழுது, இந்த இடத்துல இப்படி புரிஞ்சிருக்கு, அப்ப எனக்கு எந்த எவிடன்ஸ் குக்கோவா இருக்கு, எது எனக்கு உறுதியா இருக்கோ அதை மட்டும் நான் எடுத்துப்பேன், வாசகனுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. சரிங்களா? இப்ப இந்த இது தப்பு இது சரி நம்ம சொல்லல, தப்பு சரின்னு சொல்றதை எந்த அளவுக்கு நீங்க உறுதி செய்றீங்க, எவிடன்ஸ் தேடுறீங்க, சயின்டிபிக் ரீதியா நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்றதுதான் திறனாய்வுல நம்ம பார்க்கப்படுறது. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நமக்கு 12 நிமிஷம் கூடுதலா போயிட்டோம். ஒரே ஒரு கடைசி விஷயத்த சொல்லிடுறேன், நம்ம அடுத்த இது பண்ணி எப்படி இருக்க போகுதுன்னுட்டு. அடுத்த இது பண்ணி என்னதுன்னா, கொடுக்கப்பட்ட இந்த 4 முடிவு இருக்குல்ல,
இந்த 4 முடிவுல ஏதாவது ஒரு முடிவை நீங்க தேர்ந்தெடுத்து, ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கிற முடிவு நீங்க எழுதின முடிவா இருக்க வேண்டாம். மத்தவங்க எழுதின ஒரு முடிவை நீங்க தேர்ந்தெடுத்து, அந்த முடிவுக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்து, அந்த தலைப்பு அடிப்படையில அணுகுமுறை வச்சு நீங்க அணுகணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம இந்த கருத்தை வச்சுப்போமே, இப்ப சொன்ன மாதிரி அந்த கதாபாத்திரத்தோட, அந்த பெண் கதாபாத்திரத்தோட வடிவமைப்பு எந்த அளவுக்கு வந்து சரியானதா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு தலைப்பு அதுக்கு அழகா கொடுத்துட்டு அதை மட்டுமே நீங்க வந்து திறனாய்வு செஞ்சு எடுத்துட்டு வரணும். முழு கதையை வச்சு இத ஒரு முடிவா வச்சு, இந்த முடிவின் அடிப்படையில முடியுமா? அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு திறனாய்வு கட்டுரை. இப்ப வந்து நான் வந்து முடிஞ்சா இன்னைக்கு இல்ல நாளைக்கு போல நான் அனுப்புறேன், முயற்சி செஞ்சு பாக்குறேன். எனக்கு தேட கிடைக்க மாட்டேது நேரம். நான் தேடி திறனாய்வு கட்டுரை எப்படி இருக்கும், ஆய்வு கட்டுரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்புறேன். அந்த ஆய்வு கட்டுரை நீங்க பார்த்து அது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வழிகாட்டியா மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. அதுபடிதான் நீங்க செய்யணும்னு இல்ல. அந்த மாதிரி ஒரு செஞ்சிருக்காங்க. சோ அதுக்கு அடிப்படையில வந்து நீங்க உங்களோட திறனாய்வு செஞ்சு ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்க முடிந்தா. சரிங்களா? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா, இல்ல இது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, நேரம் குறைவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு ஐயா என்ன குழப்பம்னா, அக்கினி பிரவேசம்ன்ற கதைக்கு ஒரு திறனாய்வு கட்டுரையா, அந்த கதைக்கு இந்த முடிவை சேர்த்து ஒரு திறனாய்வு கட்டுரையா, அல்லது அந்த இந்த முடிவுக்கு மட்டும் திறனாய்வு கட்டுரையா? ஓகே, அந்த கதையோட சேர்த்து இந்த முடிவுக்கு ஒரு கட்டுரை முழுசாவே முழுசாவை. ஆனா அந்த முடிவு எடுக்க வேண்டாம். நம்ம ஜெயகாந்தன் சொன்ன அந்த முடிவு இல்லாம நீங்க ஓகே. வந்து இந்த முடிவை வச்சு நீங்க எழுதிட்டு வரணும். அந்த கதையோட தொடர்பு படுத்தி. அப்படி இப்ப இந்த முடிவு அந்த கதையில வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவுக்கு விவாதத்துக்குள்ளா இருக்கும், எதை திறனாய்வு செஞ்சிருப்பீங்க நீங்க அப்படின்னுட்டு. ஏன்னா நிறைய திறனாய்வு வந்துருச்சு நம்ம ஜெயகாந்தனுடைய இந்த ஒரு குறிப்பிட்ட சிறுகதைக்கு. ஆனா எனக்கு தேட கிடைக்க மாட்டேது. இப்ப எந்தெந்த புத்தகத்துல இருந்து எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன் தேடி கிடைக்குதான்ட்டு. சரிங்களா? வேற ஏதாவது தம்பி, அந்த சொல்லுங்கய்யா. அந்த திறனாய்வோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு உதாரணம் போட்டா பெட்டரா இருக்கும். என்னென்ன சரிங்க ஸ்ட்ரக்சர் சொல்லி பார்த்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. சரிங்க, நான் முயற்சி பண்றேன் கண்டிப்பா. இல்லைன்னா நான் வாய்ஸ் ரெக்கார்ட்ல உங்களுக்கு சொல்லி அனுப்பிடுறேன் எப்படிப்பட்ட நீங்க செய்யலாம்னுட்டு. வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி. நம்ம சீக்கிரமா அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய். நன்றி 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 நன்றி. நன்றிங்க டீச்சர். நன்றிங்க. நன்றி. நன்றியா. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி தம்பி. நன்றிங்கக்கா. நன்றி சுரேஷ். நீ படிக்கிறியா என்ன?